அரசியல் ஈடுபாடுன்றதுதான் அரசியல் கட்சிக்கு வருவேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருந்ததே இல்லை, எந்த காலகட்டத்திலயும் இல்லை. நானே இன்னும் வெளிப்படையாக சொன்னா திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டுலதான் நான் வளர்ந்தேன். உங்களுக்கு அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து நான் ஐயா கருணாநிதியை கொண்டாடி தீர்த்துட்டேன்ற அளவுக்கு நான் கொண்டாடி தீர்த்துட்டேன். அப்போ பொழுதுதான் நான் வெளியுலகத்துக்கே வரேன். அது வரைக்கும் எனக்கு வெளியுலகமே தெரியாது. எனக்கு எங்க வீட்டுல எங்க பெரியப்பாட்ட நான் சொன்னது, இவர் எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க கட்சியில, என்ன எல்லா கட்சியிலும் கூட்டம் போடுறாங்க, என்ன கத்திட்டே இருக்காரு, வெளில பேசலாம் காலில் எழுதாதா அப்படின்னு இன்னைக்கே வீட்டுல கலாய்ப்பாங்க. அந்த கூட்டத்துல இன்னைக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க ஆமா ஆமா அந்த மாதிரி பெட்ஷீட்டை புத்திக்கிட்டு காலையில ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு எங்க அண்ணன் நானும் அப்படித்தான் அம்மாவும் வந்து ஒரு பேச்சு ஒரு 2-3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் சரி சரியா தானே பேசுறாரு அப்படிங்கிற என்ன வீட்லயும் வந்துருச்சு. ஆனா உறுப்பினர்கள்லாம் ஆகல, எங்க அம்மா கிட்ட கூட்டி நான் நம்ம கிட்ட சேர்ந்துட்டேம்மா அப்படின்னு சரியா விட்டுட்டாங்க. சிரிப்போ நம்ம வீட்லயும் ஒண்ணும் சொல்லாம சிரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் நம்ம வந்து தனியா கடைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க. சரியாக்கா சித்தி வயல் எங்க அம்மா பேர் சித்தி பாத்துமா, அதனால எனக்கு என்ன ஸ்டில் ஞாபகத்துல இருக்கு. அந்த வீட்டுக்கு போற அந்த இன்டர்வல் பீரியட் இருக்குல்ல, அதுக்குள்ள நான் எங்க வீட்டுல போய் சொல்றதுக்குள்ள சீமானன்னு அருமை. ஒரு கட்சியுடைய தலைவரே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வர கட்சி மேல. சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்க. உலக அளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட் டு செல்ஃப் டெர்மினேஷன், என்னுடைய நிலத்தை நான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட். உலக அளவுல கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தமிழை தாய்மொழியாக யார் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு அவ்வளவுதான். இதுதான் தமிழர் இருக்கிற டெஃபினேஷனா எடுத்துக்கணும். நம்ம யார் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா, நாங்கள் எங்களுக்கு அவர்களுக்கு அதன் நோக்கம் இல்லை. அந்த நோக்கம் சுத்தமா அந்த கொள்கை அந்த மக்கள் அரசியல் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய பாரிசு என்ன உருட்டு திருட்டு போறது, இதை தாண்டி அவர்களுக்கு வேற எந்த பயிற்சியும் இல்லை. தலைமை சீமான் அவர்கள் முதலீடாளர் அவர்களுக்கு என்ன கேள்வி கேட்க முடியும்? அந்த படம் எப்படி இருக்கும், வேட்டையன் படத்தை குறித்து பேச முடியும், அடுத்து என்ன படம்னு பேச முடியும். அந்த சீமான் அவர்கள்ட்ட ஐயா ரஜினிகாந்த் என்ன பேச முடியும், என்ன பேச முடியும்? அரசியல் தானே பேச முடியும். பிஜேபியில கூட்டணி வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் தானே, சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் திமுக தான் மார்பட்டிக்கிறீங்கல்ல. கலைஞர் தான் அப்படியே சிறுபான்மையின பாதுகாத்தாரங்க பெருமை பேசுறீங்கல்ல. ஒரு சீட் இஸ்லாமியர்களுக்கு மனசு வரல, ஏன்னா எனக்கு பாஜக நாம் தமிழர் கட்சி பிஜேபி டீம் சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து எங்களை விவாதிக்கு திமுக தான் பிஜேபி மெயின் டீமே நிறுவிட்டு கலைஞரின் ஆசை பெற்ற சின்னம் தாமரை இன்னைக்கும் பல தரங்கள் எடுத்துப்பாங்க. அதன் பாஜகவுடைய பி டீமாக மெயின் டீமாக ஏஜென்டாக செயல்படுறது திமுக தான். இந்த உண்மை என்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு உணர்றாங்களோ, இந்த உண்மை என்னைக்கு இஸ்லாமிய மக்கள் புரியுறாங்களோ அன்னைக்கு அவங்க வாக்கு செலுத்துவாங்க. இஸ்லாமியர்கள் முதலில் அல்லாஹ்வை தனது நெஞ்சில் வைப்பார்கள், அதன் பிறகு கண்ணன் அவர்கள் வைப்பார்கள், அதன் பிறகு தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் வைத்திருக்காங்க பேசுனாங்க. இந்த பேச்சுக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் கண்ணன் இருக்காங்க. ஆனா அண்ணன் விஜய் அவர்களே சொல்லிட்டாங்க நான் மாற்றத்துக்குலாம் இல்லை, நான் இங்க மாற்றம்னு ஏமாத்த மாட்டேன். அப்ப ஒரு மாற்றமே இல்லை, இங்க தேவையே ஒரு மாற்றம் தான். நீங்க என்ன கூட்டு பேட்டி எடுக்கிறீங்களா, சீமான் அவர்கள் இல்லைன்னா என்ன கூட்டு பேட்டி எடுத்துருக்கீங்களா? முடியாது. இல்ல பிள்ளை வந்துருச்சு, நம்ம தான் நம்ம பிள்ளை வளர்த்துக்கணும். அந்த இடத்த மேடையை ஏற்றி ஆமா பேசிட்டு வந்தாரு, அது அண்ணன் பேச வேண்டிய நேரம். அந்த நேரத்தை எனக்கு குறித்து அனுப்பினாரு. இப்படிப்பட்ட இதை பார்க்காத களமா இருக்கும். இது வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்க்காத களமாக இருக்கும், வித்தியாசமான களமா இருக்கும். வணக்கம், இது உங்கள் குட்டி தமிழன் மக்கள் அரசியல் பேசும் வலையொலி. இன்று நமது வலையொலிக்கான நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் அக்கா அனீஸ் ஃபாத்திமா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் பேசுவோம். அக்கா வணக்கம். அக்கா, இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனமானம் காக்க உயிர் நீத்த தீக்குளிச்சு உயிர் நீத்த அப்துல் ரவுப் அவர்களுடைய நினைவு நாள். முக்கியமாக சொல்ல போனால் மாணவர் பாசறை குறியீடா கூட இருக்காரு. அவரை பற்றி 2 வார்த்தை பேசிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போயிடலாம். அப்துல் ரவுப் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு இளைஞர் ஒரு மாணவர். இந்த வயதுல எல்லாருக்கும் வாழணுன்ற கனவு இருக்கும், எல்லாருக்கும் வாழணுன்ற கனவு இருக்கும். அப்ப அது சிறு வயல்ல அப்படிங்கிறப்ப அவருக்கு எவ்வளவு கனவு இருந்திருக்கும். ஆனா அவ்வளவு கனவு இருக்கும் பொழுது அங்க இலங்கையில அமைதிப்படை நம்முடைய இனத்தை கொண்டுட்டு இருக்கு, இன்னொரு புறம் சிங்கள அரசு நம்முடைய இனத்தை கொண்டுட்டு இருக்கு. அந்த நேரத்துல கிரிக்கெட் போட்டி நடக்குது. அந்த கிரிக்கெட் போட்டியில சிங்கள வீரர்கள் தமிழ்நாட்டுல வந்து விளையாட வராங்க. இதை விட தமிழனுக்கு இழுக்கு இல்லை, இதை விட தமிழனுக்கு தன்மான இழப்பு இல்லை அப்படின்னு தன்னுடைய உயிரையே தியாகமாக செய்து கையில துண்டறிக்கை அடிச்சு அந்த கையில துண்டறிக்கையை வச்சுக்கிட்டு
அந்த துண்டிற்கு மேல துளி அளவு கூட நெருப்பு பற்றக்கூடாது, ஏன்னா நான் சொல்லக்கூடிய கருத்து இந்த உலகத்திற்கு சென்றடையணும் அப்படின்னு அந்த அவ்வளவு மன உறுதி கொண்டு அவ்வளவு மன தெளிவு கொண்டு இருந்தவர் தான் அப்துல் ரவூப். எல்லாரும் செத்தவர்களுக்காக அழுதும், ஆனால் செத்தவர்களுக்காக தன்னுடைய இனம் செத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு உயிரை விட்டார்னா அது அப்துல் ரவூப் தான். அதனாலதான் நாம் தமிழர் கட்சியுடைய மாணவர் பாசறையுடைய குறியீடாக அவரை தூக்கி சுமக்கிறோம். ஏன்னா அடுத்த தலைமுறை, இப்ப இளைஞர் பாசறைனாலும் சரி, நீங்க மற்ற எந்த பாசறை எடுத்துக்கிட்டாலும் அது இந்த தலைமுறை. நான் மாணவர் பாசறை மட்டும்தான் அடுத்த தலைமுறை. அந்த தலைமுறை அப்துல் ரவூப்புடைய கனவை தூக்கி சுமக்கணும், அப்துல் ரவூப்புடைய மன உறுதியை தூக்கி சுமக்கணும்னு தான் நம்ம அப்துல் ரவூப்பை மாணவர் பாசறையுடைய குறியீடாக வச்சிருக்கோம். அப்துல் ரவூப் அவர்களுடைய நினைவை போற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கு, கட்டாயம். இந்த நாள்ல அப்துல் ரவூப் அவர்களுடைய நினைவை நம்ம போட்டுருவோம். வீரம். ரொம்ப நன்றிக்கா. முதல்ல தம்பிக்காக இந்த இப்பதான் ஆரம்பிச்சு ஒரு 7 காணொலியோ 8 காணொலியோ போட்டிருக்கேன். நான் கேட்டதுக்காக, தம்பிக்காக இந்த நேர்காணல் கொடுக்கறதுக்கு நீங்க வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மிக்க நன்றி. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து இப்ப ஒரு இஸ்லாமிய பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இந்த சமூகத்துல, இப்ப இருக்க சமூகத்துல இப்ப நடந்துகிட்டு இருக்கிறதுல இஸ்லாமிய பெண்ணுனாவே ஒரு 20ல இருந்து நம்ம கல்யாணம் பண்ற வயசு வரைக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா படிக்க வைப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல வசதி இருக்கவங்க படிக்க வைப்பாங்க, வசதி இல்லாதவங்க மதரசா அந்த மாதிரி ஓதுறது, நம்ம இஸ்லாமிய படிப்புகளை படிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி படிக்க வைக்கிற சொல்லத்துல இப்ப நீங்க வழக்கறிஞர் படிச்சிருக்கீங்க, வழக்கறிஞர் படிச்சு நீங்க ஏதாவது ஒரு வேலைக்கு போய் இருந்திருக்கலாம். இப்போ அதிகமா இப்ப அந்த 20ல இருந்து அந்த 18 20 வயசுக்குள்ள 21 22 வயசுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா படிச்சு முடிச்சுட்டாங்க, வீட்லயே வச்சுக்குவாங்க. அவங்க வெளியே அனுப்ப மாட்டாங்க, இந்த மாதிரி வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க. படிக்கணும் அவ்வளவுதான், எப்பொழுது படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, வெளியே அனுப்ப மாட்டாங்க. நீங்க அதெல்லாம் அந்த தடையெல்லாம் உடைச்சு ஒரு அரசியல் கட்சிக்குள்ள இவ்வளவு தூரம் சுதந்திரமா ஒரு இஸ்லாமிய பெண்ணா பயணிக்கிறீங்களே, இது எப்படி? மத்தவங்க எல்லாம் வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க, யாருமே எந்த வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானும் ஒரு இஸ்லாமிய பையன், எங்க வீட்லயே எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, யாரும் வெளியே அனுப்ப மாட்டாங்க. இப்ப நீங்க இவ்வளவு சுதந்திரமா போறீங்க, உங்க வீட்டுல இதுக்கான தடைபடலையா? இது 12th வரைக்கும் 12ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரிதான் நானும் இருந்தேன். வீடு விட்டா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் விட்டா வீடு, அந்த மாதிரி தான் இருந்தேன் 12ஆம் வகுப்புக்கு பிறகு. ஆனா சின்ன வயதுல இருந்தே ஒரு அரசியல் புரிதல் இருந்திருக்கு. அரசியல் புரிதல் எங்க ஐயா திமுகவுடைய ஆதரவாளர். ஒரு காலகட்டத்தில் திமுக இருந்து அதுக்கப்புறம் திமுகவுடைய ஆதரவாளராக மாறி போனவர். அதிகமான செய்திகளை பார்க்கிறார், அதனால அவரோட சேர்ந்து செய்திகள் பார்க்கிற பழக்கம் எனக்கு இருக்கு. அரசியல் ஈடுபாடுன்றதுதான் அரசியல் கட்சிக்கு வருவேன் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இருந்ததே இல்லை, எந்த காலகட்டத்திலயும் இல்லை. நானே 12ஆம் வகுப்பு படிக்கும்போது நான் அரசியல் கட்சிக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்பி இருக்க மாட்டேன். ஏன்னா நான் அந்த மாதிரியான இதெல்லாம் வளரல. நான் முழுக்க இன்னும் வெளிப்படையாக சொன்னா திமுகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டுல தான் நான் வளர்ந்தேன். முழுக்க 2016 ஐயா கருணாநிதி முதலமைச்சர் ஆகாத போது நம்ம +1 படிச்சுட்டு இருந்தேன், நினைக்கிறேன் +1 படிச்சுட்டு இருந்தேன், +1 படிச்சு முடிச்சிருந்தேன். கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ஆகல. அன்னைக்கு நான் மதியம் சாப்பிடல, இரவு சாப்பிடல, காலையில சாப்பிடல. ஏன்னா எனக்கு இயல்பாகவே எனக்கு ஒரு அரசியல் அப்படிங்கிறது ஒரு ஈடுபாடு இருந்தது. ஆனா திமுகவுடைய நிலைப்பாடாக தான் நான் வளர்ந்தேன். திமுக மீதுதான். யாராவது கருணாநிதி அப்படின்னு சொன்னாலே கலைஞர் சொல்லுங்க, நீங்களா பேர் வச்சுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடுத்த ஜென்மத்துக்கும் சேர்த்து நான் ஐயா கருணாநிதியை கொண்டாடி தீர்த்துட்டேன்ற அளவுக்கு நான் கொண்டாடி தீர்த்துட்டேன். அப்படிலாம் இருந்தப்போ எனக்கு ஒரு +2 அந்த கண்ணோட்டத்துல தான். அது வரைக்கும் ஐயாவுடைய வழியிலேயே நான் திமுகவை பார்ப்பேன். எங்க அம்மாவுடைய அப்பா அவருடைய வழியிலேயே நான் அரசியலை பார்க்கும்பொழுது எனக்கு திமுக பிடிச்சிருந்தது. ஆனா அதன் பிறகு ஒரு கட்டம் வந்த பிறகு நம்மளா பார்ப்போம்ல, அப்படி பார்க்கும்போது நான் சில புத்தகங்களை படிக்கும்போது அந்த புத்தகத்துலதான் எனக்கு திமுக விருப்பம் இருக்கு. திமுக மீது படிக்கிற ஆர்வம் எப்படி வருது? இல்ல படிக்கிறப்பே இல்ல பேச்சு போட்டிக்கு போவேன். ஆனா நான் ரொம்ப புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சேன்னா நாம் தமிழர் கட்சினாலதான். சின்ன வயதுல நான் பேச்சு போட்டிக்கு போவேன். அப்படி பேச்சு போட்டிக்கு போகும் பொழுது இயல்பாக பேச்சு போட்டிக்கு போகணும்னா ஏதாவது புத்தகங்களை வாசிச்சாதான் நீங்க போய் பேசவே முடியும். அதனால அந்த ஆர்வம் அப்படிதான் வந்தது. அதுல இல்ல. ஆனா அந்த நான் படிக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் எப்படி இருக்குன்னா ஒருவருடைய வரலாறு, ஒரு தனி மனிதருடைய வரலாறா இருக்கும். அப்துல் கலாம் அந்த மாதிரி நம்ம 10 புத்தகங்களாக தான் இருக்குமே தவிர பெரிய அளவுல ஒரு இனத்துடைய வரலாறை படிக்கணும், ஒரு நாட்டுடைய வரலாறை படிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அன்னைக்கு எனக்கு சிந்தனை இல்லை. நான் ஒரு ஒரு சாதாரண பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு பேச்சு போட்டிக்கு பேசி படிக்கணும்னா என்ன புத்தகம் படிக்குமோ அது மாதிரியான புத்தகங்களை மட்டும்தான் நான் படிச்சு வளர்ந்தேன். +2 முடிச்சுட்டு 1 வருட காலம் எனக்கு படிப்பு சில தனிப்பட்ட காரணங்கள்னால படிக்கல. அப்பதான் நான் முதல்ல வேலைக்கு சும்மா ஒரு வருஷம் சும்மா வீட்டுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனேன். அப்படின்னு போகும்பொழுதுதான் நான் வெளி உலகத்துக்கே வரேன். அது வரைக்கும் எனக்கு வெளி உலகமே தெரியாது. எனக்கு வீட்டை தவிர வேற எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்க அப்பா எங்க அம்மா என்னுடைய குடும்பம், அதுதானே இது. அப்ப அந்த சூழல்ல தான் எனக்கு சீமானன் அறிமுகமாகிறாரு.
எப்படின்னா ஒரு முதல்ல நான் சீமானன் 9th படிக்கும் போது சீமானனுடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். பேச்சை கேட்டிருக்கேன்னா நான் என்னுடைய பள்ளிக்கூடத்துல இருந்து திரும்ப வீட்டுக்கு போற வழியில சீமானனை வந்து பேசிட்டு இருக்கு. அப்ப நான் எங்க வீட்டுல எங்க பெரியப்பாட்ட நான் சொன்னது, இவர் எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கட்சியில, என்ன எல்லா கட்சியிலும் குற்றம் போடுறாங்க, எந்த கத்திட்டே இருக்கிறாரு, வெளில பேசலாம் காலில் விழுகாதா அப்படின்னு இன்னைக்கு எங்க வீட்டுல கலாய்ப்பாங்க. அந்த கூட்டத்துல இன்னைக்கு நீ கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆமா ஆமா அந்த மாதிரிலாம் இருந்தது. எங்க ஊர்ல இப்ப நீங்க வந்து கூட்டத்துல பேசிட்டு போனீங்கல்ல, என்னடா அனீஸ் இப்படி எல்லாம் பேசுமாடா, எல்லா மாதிரி வச்சு செய்யுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அதன் பிறகு ஒரு தடவை அண்ணன் சீமான் அவர்களுடைய பேச்ச நான் என்ன அறியாம கேட்டுக்கிட்டு இருந்தப்ப தமிழன் சேனல்ல பேசிட்டு இருந்தாரு. அப்ப எங்க வீட்டுல புறமண்டையிலேயே தட்டி ஒரு முருகனை கும்பிட சொல்லுவாரு, இவரோட மதம் மாத்திருவாரு அப்படின்னு சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த புரிதல் அவ்வளவுதான் இருந்தது. சரி ரைட்டு, அப்ப நம்மள மதம் மாத்திருவாரு, பின்னாடி போகக்கூடாது. ஆனா அதன் பிறகு +2 முடிச்சு நம்ம கையில ஒரு மொபைல் போன் வந்ததுக்கு அப்புறம் மாட்டி சீமானுடைய ஒரு 30 வினாடி காணொலி ஒரு பகிரில நிலைப்பாட்டுல வச்சிருந்தாரு. அந்த ஸ்டேட்டஸ பார்த்த பிறகுதான் இவர் என்னதான் பேசுறாரு, எதுக்காகனா எனக்கு ஓரளவுக்கு திமுகவை பிடிக்கும், அப்ப அதன் மீது ஒரு வெறுப்பு இருக்கு. அதன் பிறகு கம்யூனிசத்தின் மீது ஒரு ஈடுபாடு வந்துச்சு. அதை நான் தொடர்ந்து படிக்கும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் அந்த அளவுக்கு வீரியமா இல்லையோ அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்கும்போது எதுவுமே இல்ல, சரி வேணாம் அரசியலே வேணான்னு விலகிடலாம், எதுக்கு இந்த சுத்தமா அதாவது அரசு பத்தி கவனிக்க தேவையில்லை, நம்ம வாட்டுக்கு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கலாம்னு நினைக்கும் போது இவருடைய ஸ்டேட்டஸ் யதார்த்தமா அண்ணன் பேசின பேச்சு ஒரு 30 வினாடி காணொலி வந்து அதன் பிறகுதான் தேடி போய் பார்க்க ஆரம்பிக்கும் போது நான் சீமானன் பேச்சை எங்க வீட்டுல பார்க்கும்போது எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ தீவிரவாதியோட பேச்சை கேட்டா எப்படி பார்ப்பாங்க, அவ்வளவு எதிர்ப்பு இருந்தது எங்க வீட்டுல. அண்ணனுடைய பேச்சையே கேட்க விடல. நான் எப்படின்னா பெட்ஷீட்டை புத்திக்கிட்டு காலையில ஹெட்செட்டை போட்டுக்கிட்டு எங்க அண்ணன் பேச்சு நானும் அப்படித்தான் 11வது காலம் படிக்கும் போதுதான் பேச்சா கேட்க ஆரம்பிச்சது. அப்படியே கேட்க ஆரம்பிச்ச உடனே ஒரு கட்டத்துல வீட்டுல வெளிப்படையா வச்சு கேட்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் அம்மாவும் வந்து ஒரு பேச்சு ஒரு 2-3 தடவை கேட்டதுக்கு அப்புறம் சரி சரியா தானே பேசுறாரு அப்படிங்கிற எண்ணம் வீட்லயும் வந்துருச்சு. ஆனா அதோடதான் இருந்துச்சு. 2019 தேர்தல் எல்லாம் நான் எங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் கேன்வாஸ் பண்றேன், நீங்க வந்து ஓட்டு போடுங்க. அந்த தேர்தலுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன செய்யறேன்னா ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன், ஆமா, நான் வந்து நாம் தமிழர் கட்சியோட ஆப்பை பார்த்துட்டேன். எனக்கு என்ன ஆசைன்னா சரி இந்த கட்சிக்கு அவன் களத்துக்குலாம் போக வேணாம், சும்மா சோசியல் மீடியால சீமானனுக்காண்டி போஸ்ட் போடலாம், இவ்வளவுதான் என் மைண்ட் செட்டு. கட்சிக்குள்ள முதல்ல வரும்போது கட்சிக்கு வரணும் பேசணும்லாம் எந்த எண்ணமும் இல்லை, நம்ம சோசியல் மீடியால போஸ்ட் போடுவோம் அப்படின்னு தான் யோசிச்சேன். சரின்னு சொல்லிட்டு ஏன்னா வீட்டுல கட்சியில சேர்ந்தா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா எங்க வீட்டுக்கு எங்க ஐயாவை தவிர எங்க குடும்பத்துல யாருக்கும் அரசியல்ன்றது என்னன்னு கூட தெரியும், அரசியலுக்குலாம் போகணும் அவங்களுக்கு இதுக்கும் அந்த நேரத்துல யாரை பிடிச்சிருக்கும், பெரும்பாலும் திமுக. அப்படி இல்லை இந்த 2016 மட்டும் தேமுதிக வாக்கு சொல்லிட்டாங்க, மக்கள் நல கூட்டணி வாக்கு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் திமுக அப்படிங்கறதுலதான் இருக்கும். அரசியல் கட்சி அப்படிங்கிறவங்க எங்க வீட்டுல யோசிச்சு கூட பார்த்தது அது எங்க அம்மாவும் சரி எங்க பாப்பாவும் சரி, எங்க பாப்பா குடும்பத்துல அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. அப்ப சுத்தமா அப்படி இல்லைன்றப்ப எனக்கு பயமா வேற இருந்துச்சு. சரின்ட்டு அந்த ஆப்பை பார்த்துட்டு எங்க அம்மா கிட்ட ஆப்பை சும்மா ஓப்பன் தான் பண்ணி வச்சிருக்கேன், எங்க உறுப்பினர்லாம் ஆகல, எங்க அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நான் நாம் தமிழர் கட்சி சேர்ந்துட்டேம்மா அப்படின்னு சரியா விட்டுட்டாங்க. சரி போ நம்ம பண்ணு அப்படின்னு பண்ணி தொலைட்டாங்க. அப்புறம் சரி திட்டம் மட்டும்தான் செய்யறாங்க, பெரிய அளவுல எந்த பாதிப்பும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் பார்த்துட்டு தான் நான் உறுப்பினர்கிட்டயே போட்டேன். போட்டதுக்கு அப்புறம் இங்க சிவகங்கை மாவட்டத்துல காரைக்குடி தொகுதியில இளைஞர் பாசறை செயலாளர் இருந்தாங்க, இப்ப மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் இருக்காங்க அண்ணன் பிரபாகரன் சொல்லிட்டு அண்ணன் இருக்காங்க. அண்ணன் தான் எனக்கு உறுப்பினர் அட்டையை வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு, அவர் நம்பர் மட்டும் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அப்ப நான் பேச்சு போட்டிகளுக்கு போறது வர்றதெல்லாம் அண்ணன் பார்த்துட்டு அண்ணாவை அழைச்சு இங்க மண்டல செயலாளர் சாயல் ராம்னு ஒருத்தர் இருக்காங்க, நீங்க வந்து ஐயாவை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அலுவலகத்துக்கு தான் வந்தேன் முதல்ல. அலுவலகத்துக்கு வந்து ஐயாவை பார்த்தப்ப நீங்க வாங்கம்மா நீ கட்சிக்கு வாங்க தொடர்ந்து பயணிங்க அப்படின்லாம் சொன்னாங்க. எங்க வீட்டுல அன்னைக்கு எப்படி என்னை அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியல, கட்சி ஆபீஸ்லயே முதல்ல எங்க வீட்லயும் ஒண்ணும் சொல்லாம சரி போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ வரைக்கும் நம்ப முடியல, நம்பி தனியா கடைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க, தெரியல கட்சி ஆபீஸ்க்கு அனுப்பிட்டாங்க. சரி போயிட்டு வா என்னன்னு பாரு, சரி என்னன்னு பாத்துட்டு வா அப்படிங்கறதுதான் செட்டா இருந்தது. சரின்ட்டு போனப்ப சித்தி வயல்னு ஒரு கிராமம், எங்க அம்மா பேர் சித்தி பாத்திமா, அதனால எனக்கு என்ன ஸ்டில் ஞாபகத்துல இருக்கு. சித்தி வயல் அப்படின்றது அந்த கிராமம். அந்த கிராமத்துல முதல்ல பேச போறேன், நான் ஒரு தெருமுனை கூட்டத்துல பேச போறேன். பேச போனப்ப எங்க அம்மா எனக்கு கொடுத்த டைம் லிமிட் 7 மணி. 7 மணிக்குள்ள நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்தாகணும்ன்றாங்க. எங்க கூட்டங்களை பேச ஆரம்பிச்சதே 7 தனியா விட்டுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. அது அந்த லாஜிக் எனக்கு புரியல, இப்போ வரைக்கும் எனக்கே தெரியல எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. 7 மணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி அனுப்புறேன். நான் பேச ஆரம்பிச்சதே 7 மணி. எங்க போச்சுடா, நான் வந்தது ஒரு 8-9 மணி இருக்கும் வந்தேன். அதன் பிறகு அடுத்து ஒரு கூட்டம் நடந்தது, திருமணை கூட்டம். அது 9 மணிக்குள்ள வந்துடணும், அதுவும் லேட் ஆயிடுச்சு, 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு.
இப்படியே வந்தோடனே சரி அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. அதன் பிறகு சீமான் அண்ணன் அரணையூர்ல அண்ணன் வந்திருந்தாங்க. ஜனவரி மாதம் ஆயிடுச்சு. அண்ணன் வந்தாங்க. அண்ணனை சந்திச்சுட்டு தொண்டியில தான் நான் முதல்ல ஒரு மேடையில பேசுறேன்னா அது தொண்டியில தான். அது முதல் மேடை சிஏஏக்கு எதிராக வந்து அந்த அது எனக்கு முதல் மேடை. நான் வந்து அந்த தெருமுனை கூட்டமே எனக்கு புதுசா பேச அழைச்சிருந்தாங்க. தெருமுனை கூட்டமே எனக்கு புதுசா இருந்தது. எனக்கு அதுல ஒரு கொஞ்சம் மக்கள் நிக்கிறதே வந்து நான் ஸ்கூல்ல வர பேச்சு போட்டுல 4 ஜட்ஜஸ் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படி பேசினா தெருமுனை கூட்டமே எனக்கு பயமா இருந்தது. அப்ப முதல் மேடைன்றப்ப இன்னுமே எனக்கு பயமா தான் இருந்துச்சு. இங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஐயா சாயல் ராம் தான் கான்டாக்ட் பண்ணி விட்டாங்க. தொண்டியில போனேன். தொண்டியில போனா அங்க ஹைதர் அலி இருக்காரு, தமுமுகவுடைய முன்னாடி ஹைதர் அலி இருக்காரு, ஹுமாயூன் ராஜீவ் வந்திருக்காருல்ல, அவரு எல்லாரும் தான் ஒரு மேடையில பேசுவான். நான் கீழே உட்கார்ந்து இருக்க வரைக்கும் எனக்கு கூட்டமே தெரியல. மேடை ஏறின பிறகுதான் பார்த்தா சரியான கூட்டம். நான் பப்ளிக் ஃபோரம்ல நின்று அப்படி பேசுனதே இல்லை. நான் என்ன பேசினேன்னா எனக்கு இப்போ வரைக்கும் நினைவு இல்லை. ஆனா அதுக்கு வழக்கு போட்டாங்க. முதல் மேடையிலேயே முதல் வழக்கு. அப்ப நான் வழக்கறிஞருக்கெல்லாம் படிக்கல. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டேன் சரி வழக்கு போட்டாலே சிறைக்கு கூட்டிட்டு போயிருவாங்க உங்களை அப்படின்னு தான் நினைச்சிட்டேன். உண்மையாவே நினைச்சிட்டேன், பயந்துட்டேன். அப்ப உங்க வீட்டுல போய் சொல்ல எனக்கு பயம். நான் கல்லூரியில இருந்து வீட்டுக்கு போகணும், வழக்கு போட்டுக்காங்க கல்லூரியில இருக்கும்போது தெரியுது. வீட்டுக்கு போய் சொல்ல பயம். அந்த வீட்டுக்கு போற அந்த இன்டர்வல் பீரியட் இருக்கும்ல, அதுக்குள்ள நான் எங்க வீட்டுல போய் சொல்றதுக்குள்ள சீமான் அண்ணன் போட்டாங்க. அருமை. அண்ணா வந்து இது மாதிரி இது அது ஏன் புள்ள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப தெரியாது அதுக்கு முன்னாடி அண்ணன் இல்ல அண்ணன் அது அப்போதைக்கு 2 பேத்துக்கும் இதா இல்லைன்ற ஒரு அண்ணன் வந்து ஒரு அண்ணன்ட்ட பார்த்தேன். அரணையூர்லயே பாத்துட்டு அண்ணன் சொல்லிட்டு தான் அந்த கூட்டத்துக்கே போனேன். சொல்லிட்டு தான் போறீங்க? போனேன். அந்த செய்தி அண்ணன் வந்து சொல்றாரு அது ஏன் புள்ள நான் பாத்துக்கிறேன், அந்த வழக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றேன். வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா மத்த கட்சியில எல்லாம் ஒரு மாவட்ட செயலாளர் கூட பேச மாட்டாங்க, ஒரு பகுதி செயலாளர் கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கு வந்து பேச மாட்டாங்க, மாவட்ட செயலாளர் பேச மாட்டாங்க. அதுவே பெரிய விஷயம். ஒரு கட்சியுடைய தலைவரே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு கட்சி மேல. சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சரி கொஞ்சம் கொஞ்சமா இங்க கட்சியில கிரியேட் பண்ண நம்பிக்கை தான் வச்சுக்கோங்களேன். இங்க அண்ணன் தம்பிங்க இருக்காங்க, அண்ணன்ங்க இருக்காங்க, இப்படியும் பிள்ளைய பத்திரமா பாத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்சி கிரியேட் பண்ணிடுச்சு. ஏன்னா நான் எங்க போனாலும் எனக்கு பாதுகாப்பா ஒரு பெண் அனுப்புறதுல இருந்து எல்லா வேலையுமே வச்சுங்களேன். நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா 4 மணிக்கு அந்த ஊர்ல போய் இறங்க போறோம்னா 3:30 மணிக்கெல்லாம் அங்க அண்ணன்கள் வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிக்க ஆரம்பிச்சு கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்ததுனால எங்க வீட்டுல வந்து நம்பிக்கை ஸ்ட்ராங்கா வந்துருச்சு. அதனால அனுப்புறாங்க. ஆனா இப்பவுமே என்ன கேட்டா ஒரு மேஜிக்கல் இன்சிடென்டா தான் எனக்கு இருக்கு. எனக்கே நம்ப முடியல. ஏன்னா வாய்ப்பே இல்லை என் குடும்பத்துல இருந்து. நான் யோசிச்சு பாக்குறேன் பின்னோக்கி ஒரு 6 வருஷம் பின்னாடி பார்த்தேன்னா இன்னைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு. நான் என்ன சொல்ல போனா நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கும் ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு அம்மாவுக்கும் ஒரு உணர்வு இருந்தது. அதனால இது ஒரு எடுத்துக்காட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இஸ்லாமிய சார்ந்தவங்களுக்கு இந்த நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆனா அதே சமயத்துல மற்ற கட்சிகள்ல இருந்தவங்க திமுக அதிமுகவா இருந்தா அனுப்பவே மேபி யோசிச்சிருப்பாங்க. இந்த கட்சியில வந்து எங்க வீட்டுல வந்து என்னுடைய அக்கா ஒரு முறை நான் கூட்டத்துக்கு கூட்டு வந்திருக்கிறேன். என் தங்கச்சிங்க 2 பேரும் ஒரு தடவை கோயம்புத்தூர்ல அண்ணன் வந்து இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக போராடும் போது அந்த கூட்டத்துக்கு கூட்டு. அவங்க சொன்னது என்னன்னா ஒரு நொடி கூட நாங்க அன்கம்ஃபர்டபுளா அந்த கூட்டத்துல ஃபீல் பண்ணல, ஒரு நொடி கூட எங்களுக்கு அந்த இடத்துல இருக்கு அன்கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொல்லும்போதுதான் எங்க வீட்டுல இன்னும் நம்பிக்கை அதிகரிச்சு. இப்ப என்னைய பாத்துக்கிறாங்கன்றத தாண்டி இப்ப என் தங்கச்சியையும் நான் முன்னாடி உட்காந்துருக்கேன், என் தங்கச்சி பின்னாடி உட்காந்துருக்காங்க. அவங்க யாருன்னு கூட நம்ம அண்ணன் தெரியாது, நான் சொன்னாதான் தெரியும். அப்படி அவங்களே வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே அந்த கட்சி சேஃப்டியா இருக்கு, பிள்ளைங்க கட்சி சேஃப்டியா இருக்கு அப்படிங்கறதுதான். இப்ப வந்துட்டு என்னன்னா இப்ப அண்ணன் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இப்ப ரீசெண்டா நடந்ததை சொல்றேன். நடந்தது ஐபிஎஸ் அதிகாரி வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி, இது அந்த அவர் ஏன் பேசினாருங்கிறது கேள்வி இல்ல, தமிழ் தேசியம்னு அண்ணன் எல்லாத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாரா? அதாவது எப்படின்னா ஒரு இனவாதம், இது அவரு பாசிஸ்ட் சாவனிஸ்ட் இந்த மாதிரி சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்துட்டு தமிழ் தேசியம்ங்கிறத அண்ணன் எடுத்துட்டு வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாரா? இல்ல தமிழ் தேசியம்னா என்ன, இதை பத்தி உங்களோட நிலைப்பாடு? முதல்ல பிரிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படிங்கறதுதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏன்னா உலக அளவுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட் டு செல்ஃப் டெர்மினேஷன், என்னுடைய நிலத்தை நான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். உலக அளவுல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடிப்படை உரிமை. என் நிலத்தை நான் ஆள் வேறேன், ரைட் டு செல்ஃப் டெர்மினேஷன் சொல்லுவாங்க. என்னுடைய இனத்திற்கான இது என்னுடைய தலைவன் என்னுடைய இடத்துல இருந்து வரணும், என்னுடைய நிலத்துல இருந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு உலகளாவிய ஒரு அடிப்படை உரிமை. தமிழ் தேசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த நிலத்துல வாழக்கூடிய மக்கள் யார் அப்படிங்கிறது தான். இப்ப தமிழ் மக்களுக்காக அவர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுல இருந்து
அவர்களுடைய அனைத்து விதமான பாதுகாப்பையும் உறுதி செய்யறது தான் தமிழ் தேசியம். என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ் தேசியம்ங்கிறது இங்க இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பையும் உரிமையையும் உறுதி செய்யணும். அப்ப அதனால அது பிற மக்களுக்கு எதிரானதாக இருக்குமா? இப்ப தெலுங்கு மக்களுக்கு எதிராக இருக்குமா? மகாராஷ்டிரா மக்களுக்கு எதிராக இருக்குமா? கன்னட மக்களுக்கு எதிராக இருக்குமா? அப்படிலாம் இல்லை. இப்ப தெலுங்கு தேசம்னு ஒரு கட்சி வந்து நீங்க இங்க ஆந்திராவில், அப்ப அது வந்து மற்ற மக்களுக்கு எதிராக இருக்குன்னு அது எப்படி பிள்ளையாக இருக்குமோ அது போல இதுவும் வந்து ஒரு இது போர்ட்ரேட் பண்றாங்க. தமிழ் தேசியம் அப்படின்னா உடனே இது மற்றவர்களுக்கு எதிரானவங்க, இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு மக்களுக்கு எதிரானவங்க, கன்னட மக்களுக்கு. நாம் தமிழர் கட்சி பேசக்கூடிய தமிழ் தேசியம்ங்கிறது எந்த மக்களுக்கும் எதிரானது கிடையாது, எந்த தேசிய மக்களுக்கும் எதிரானது கிடையாது. எல்லா தேசிய மக்களும் கூடி வாழ்வோம், ஆனா எங்கள் நாட்டை நாங்க தான் ஆளுவோம். அதுதான் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற கோட்பாடு. தமிழ் தேசியம் அப்படின்னு என்ன நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம குருதி தூய்மைவாதம் பேசல. ரத்த குருதி தூய்மைவாதம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். குருதி தூய்மைவாதம் பேசல. தமிழை தாய்மொழியாக யார் கொண்டிருக்கிறாரோ அவர் தமிழர், அவ்வளவுதான். இதுதான் தமிழர்களுக்கு டெஃபினேஷனா எடுத்துக்கணும். நம்ம யார் தமிழர் அப்படின்னு கேட்கிறோம். இப்ப இதே இடத்துல இப்ப இந்த குகேஷ்னு ஒரு பையன் வந்து செஸ்ல வின் பண்ணாரு, சாம்பியன்ஷிப். அதுக்கு இது அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர் ஓன் அப்படின்னு போடுறாரு, தெலுங்கு பாய் அப்படின்னு போடுறாரு. எப்படி யார் தெலுங்கர் அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? அவர் எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தாரு? யாராவது இதை பத்தி பேசுறாங்களா? இவங்களுக்கு என்ன அப்படின்னா, தமிழர்கள் விழித்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க தெளிவா இருக்கு. தமிழர்கள் விழித்துக் கொண்டாங்கன்னா அவங்களுக்கான உரிமையை அவங்க கேட்டு பெறுவாங்க. இங்க சிக்கல் என்னன்னா, இங்க தமிழர்களுக்குள்ளேயே வந்துட்டு நம்ம தமிழர் அப்படின்னு சொன்னோம்னா ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு ஆதிக்க மனப்பான்மையில வந்துடுமோன்னு அவங்க நினைக்கிறாங்க. இங்க எந்த இல்லை, இங்க இருக்கக்கூடிய எல்லா தேசிய மொழிவழி தேசிய இனங்களும் சேர்ந்து வாழலாம், அது எந்த சிக்கலும் இல்லை. இந்த நிலம் வந்து முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. இது இங்க சிக்கல் என்ன, இங்க மெட்ராஸ் மாகாணமாக இருக்கும்போது எல்லா தேசிய இனங்களும் சேர்ந்து வாழும். அதன் பிறகு முதலாக எங்களுக்கு என்று ஒரு நாடு வேணும், நாங்க வந்து தமிழ்நாடு இந்த மெட்ராஸ் மாகாணத்தில் இருக்க மாட்டோம்னு சொல்லி விலகி போனது ஆந்திரா தான். பொட்டி ஸ்ரீராமுலு தான். அவர் உண்ணாவிரதம் இருக்கிறார், உண்ணாவிரதம் இருந்து இறந்து போகிறார். அவர் இறந்து போன உடனே ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களும் போய் தெலுங்கு. அதற்கு முன்பு வரைக்கும் மொழிவாரியான மாநிலங்கள் பிரிக்கப்படணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி மொழிவாரியான மாநிலங்களுக்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசு யாரும் கண்டுக்கல, அது ஒரு இதுவாவே கண்டுக்கல. ஆனா பொட்டி ஸ்ரீராமுலு இறந்த பிறகு ஒட்டுமொத்த தெலுங்கு மக்களும் போய் தெலுந்த பிறகு அவர்களால் அது ஒன்றும் செய்ய முடியும். 1956 தான் இந்தியா முழுக்க மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படுது. ஆனா 1953 ஆந்திரா பிறந்துருச்சு. அப்ப அவர்கள் நீங்க மொழிவாதிகள், பிரிவினைவாதிகள், சேவனிஸ்ட்னு பேசுவீங்களா? முடியுமா? பேசிட முடியுமா ஆந்திரால போய்? முடியாது. கர்நாடகால தண்ணீர் தரலைன்னா பாஜக கொடி, காங்கிரஸ் கொடி, அத்தனை கொடியையும் தண்ணி தரமாட்டோம்ட்டு எல்லா கொடியையும் தூக்கி போட்டு நான் கன்னடர்கள் ஐம் ப்ரவுட் டு பி கன்னடிகான்னு உட்கார்ந்துருக்கேன். அவங்கள்ட்ட போயிட்டு நீங்க மொழிவெறியர்கள், சேவனிஸ்ட், நீங்க பேசுறது வந்து மற்ற மக்களை பிரித்து பாக்குறீங்க அப்படின்னு பேச முடியுமா? பேசிட்டு வந்துட முடியுமா வெளியே? ஆனா தமிழ்நாட்டுல நாங்க தமிழர்கள்னு பேசும் பொழுது இங்க எல்லாரும் வந்துட்டு இங்க பிரிவினைவாதிகள், இங்க சேவனிஸ்டுகள், மொத்தம் ஏன்னா நான் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டு வந்துட்டேன். நீங்க அங்க தெலுங்கர்களுக்கு ஒரு நிலம் கொடுத்துட்டீங்க, மலையாளிகளுக்கு ஒரு நிலம் கொடுத்துட்டீங்க, கன்னடர்களுக்கு ஒரு நிலம் கொடுத்துட்டீங்க. அவர்கள் நிலத்தை அவர்கள் ஆளுகிறார்கள். என்னோட நிலத்தை நான் ஆளுறேன்னு சொல்லும் போது மட்டும் எங்க இருந்து வருது உங்களுக்கு சிக்கல்? ஏன் சிக்கல் வருது? ஏன் நீங்க சேவனிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாதி? ஏன் அப்படி பார்த்தா இந்தியா தான் எங்களை பிடிச்சி வலுக்கட்டாயம் பிடிச்சி வச்சிருக்கு. இந்தியாவோடு இது வரைக்கும் இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்திருக்குன்னு எங்கேயாவது வரலாறு இருக்கு? வரலாறுல இந்தியாவில் ஒரு நாடு இருக்கா? 200 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்தது இந்தியாங்கிற நாடு. ஆனா தமிழருங்கிற இன்னும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய இடம். அப்ப நீங்க என்னைய பிடிச்சி இந்தியாவுக்குள்ள வச்சுக்கிட்டு நான் பிரிவினைவாதம் பேசுறேன், நான் செப்பரேட்டிஸ்ட் பேசுறேன், நான் செப்பரேட்டிஸ்ட், நான் சேவனிஸ்ட்ங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியம். இதுல இவங்க வந்து இவர்களுக்கு அரசியல் வேணும். திராவிடர்கள்னு பேசும் பொழுது இவர்கள் ஆரியர்களை எதிர்க்கணும், வடவர் நம்மவரும் அல்ல நல்லவரும் அல்லன்னு சொன்னவர் அண்ணா. அப்ப அண்ணாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அண்ணா செப்பரேட்டிஸ்டா, அண்ணா சேவனிஸ்டா, அண்ணா பிரிவினைவாதியா? சொல்லுங்க. இந்தியா தானே, இந்தியாவுக்குள்ளதான வடவர்கள் இருக்கிறாங்க. வடவர்கள் நம்மவரும் இல்லைன்னு சொல்ல கூட முடியும், நல்லவரும் இல்லைன்னு அண்ணா. அண்ணாவுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க? பெரியார் தனி தமிழ்நாடு கேட்டாரு, பெரியார் பிரிவினைவாதியா? பெரியார் சேவனிஸ்டா? அண்ணா தனி திராவிட நாடு கேட்டாரு, அவர் சேவனிஸ்டா? அவர் பிரிவினைவாதியா? அது நீ உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? நாங்கள் எங்கள் நிலத்தை உறுதி பேசும்போது மட்டும் இப்படி இப்படி செய்யும். இவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு. அந்த அரசியல் நோக்கத்திற்கு திமுக அந்த வேலை செய்யலாம், அதிமுக அந்த பேசலாம், ஒரு அரசியல் கட்சி பேசலாம். ஆனா ஒரு அரசு அதிகாரி அந்த வார்த்தை பேசக்கூடாது. அது ஒரு அதிகாரி அரசுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு காவல்துறையில முக்கியமா வேலை செய்யறாங்க. ஒரு காவல்துறை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம, ஒரு பேசிக் எவிடன்ஸும் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை போற போக்குல ஒரு கட்சி மேல, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மேல வச்சுட்டு போறீங்க. ஒரு லெட்டர் பேர் கட்சி மேல கூட வைக்கிறதுக்கு காவல்துறைக்கு உரிமை இருக்கு. அப்ப 8% வாக்கு பெற்று மக்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி மேல நீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை எதிரீங்கன்னா நீங்க அரசியல்வாதியா, அரசு அதிகாரி?
உறுதியா அவருக்கு உரிமையே கிடையாது. இது முழுக்க முழுக்க அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அவர் பேசிட்டு இருக்கு. அப்படி உங்களுக்கு பிரிவினைவாதம் தோணுதுல, சேவனிஸ்ட் வழக்கு போடுங்க, ஆதாரங்கள் திரட்டி வழக்கு போடுங்க, நாம் தமிழர் தலைக்கு வழக்கு போடுங்க, உங்களுக்கு உரிமை, அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா போற போக்குல ஒரு இடத்துல நின்றுட்டு இவர்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள் அப்படின்னு ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசுறதுக்கு அவர் உடன்படுது, அவருக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி ஒருவேளை அவர் அப்படி பேசணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவரது நாங்கள் அந்த உடைய மதிக்கிறோம், அவர் மதிக்கிறாரோ இல்லையோ நாம் தமிழர் கட்சி காவல்துறை உடைய மதிக்குது. அவர் அந்த உடைய கலட்டி வச்சுட்டு வெளியே வரட்டும், வந்து பேசட்டும், அப்ப நம்ம பேசுவோம் யார் பிரிவினைவாதி யார் சேவனிஸ்ட் அப்படின்னு. இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க இருக்க அரசியல்னாவே இப்ப அண்ணன் சீமான் சொல்றதுன்னா மக்கள் அரசியல், சேவை அரசியல் இந்த மாதிரி இருக்கணும், செய்தி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முக்கியமா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமா பாத்தீங்கன்னா செய்தி அரசியல். இப்ப ஏதாவது இப்ப 1000 ரூபானாலும் அது ஒரு 10 மாசத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணி அது ஒரு செய்தியா அந்த மாதிரி அரசியலாவே போயிட்டு இருக்கு. ஒரு அரசியல் என்னன்னா ஜாதி மதம் மதுமத போதை பெண்ணி அடிமைத்தனம் இப்ப அண்ணன் பேசுறதுதான், இது ஏதுமற்ற ஒரு தூய ஜனநாயகம் அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க வந்துட்டு ஏன் அப்படி வந்துட்டு அந்த அண்ணன் சொல்ற அந்த கொள்கையில வந்துட்டு ஏன் திமுக அதிமுக இவங்க எல்லாம் முரண்பட்டு போறாங்க? ஏன் இந்த மாதிரி என்ன சொல்ற கொள்கையில அவங்க இருந்திருந்தா நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி எதுக்கு முதல்ல? சரியான கொள்கை நீங்க சொல்ற மாதிரி அண்ணன் சொல்லக்கூடிய கொள்கையை முழுமையா அவங்க ஏத்திருந்தா நாம் தமிழர் கட்சி பிறப்பிக்க வேண்டிய தேவையே இல்லையே, பிறந்திருக்க வேண்டிய தேவையே இல்லையே. அவர்களுக்கு அதன் நோக்கம் இல்ல, அந்த நோக்கம் சுத்தமா அந்த கொள்கை அந்த மக்கள் அரசியல் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு இல்ல. அவர்கள் முழுக்க முழுக்க இந்த விளம்பர அரசியலை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களை கவரக்கூடிய திட்டங்களை போட்டு கொடுத்தா போதுமானதுன்னு நினைக்கிறாங்க. ஒன்றுமில்ல தம்பி, இப்ப நான் ஏன் ஒரு 1000 ரூபாய் இந்த மக்கள் வந்து பெரிதா பாக்குறாங்க, ஏன் இந்த வாக்கு கொடுக்கக்கூடிய 500 ரூபாய் மக்கள் பெரிதா பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு அன்றாடம் உணவு உடை இருப்பிடம் 3 அடிப்படை தேவைன்னு சொல்றாங்க. இந்த அடிப்படை தேவையை நிறைவு செய்ய முடியாத வகையில நிறைய மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பெருசா தெரியும். அப்ப என்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தாம நீங்க என்ன அடித்தட்டிலேயே வச்சுக்கிட்டு விளிம்புலையே வச்சுக்கிட்டு அடுத்த சோத்துக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க யோசிக்க வச்சு உட்கார வச்சுட்டு நீங்க 1000 ரூபாய் தரேன்னு சொல்லும்போது எனக்கு அந்த 1000 ரூபாய் பெருசாதான் தெரியும். எனக்கு என்னுடைய உரிமையை விட இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப இவர்கள் இருந்தாரு அதற்கு ஏற்ற மாதிரி இப்ப பல திட்டத்தை கொடுக்குறாங்க. முதல்ல நீங்க வந்து மீன் பிடிச்சு கொடுக்கறத விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்கறதுதான் ஒரு சிறந்த வழி அப்படிங்க. அப்ப மீனை பிடிக்க கற்றுக் கொடுக்குற வரைக்கும் உயிர் வாழ வேணாமான்னு 60 வருஷமாவா நீங்க மீனை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க? மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுங்க. இங்க எவ்வளவோ தொழிற்சாலைகளை கொண்டு வந்து நிறுவலாம், ஆனா நீங்க கொண்டு வரது ஃபுல்லா டங்ஸ்டனா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஸ்டெர்லைட்டா இருக்கும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை ஏன் இங்க கொண்டு வந்து நிறுவ மறுக்கிறீங்க? என்ன சிக்கு? அரசுடைய வருமானம், அதாவது தமிழ்நாட்டுடைய அரசுடைய வருமானம் மதுவில் வருமானம் 44,000 கோடி, குஜராத்ல அமுல் மூலம் 33,000 கோடி. அப்ப மது இல்லைன்னாலும் தமிழ்நாட்டுக்கு வருமானம் இருக்கு, ஆனா நீங்க மதுவை கொடுக்குறீங்க. அப்ப அதே ஏன் குஜராத் செய்யக்கூடிய அமுல்ல செய்யக்கூடியதை நம்ம ஆவின்ல செய்ய முடியாதா? செய்ய முடியாதா? ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? குஜராத் வருமானம் ஈட்டும் போது ஏன் தமிழ்நாடு வருமானம் ஈட்ட முடியல? அப்ப இது முழுக்க முழுக்க இவர்களுக்கு நோக்கம் இல்ல. இவர்களுடைய நோக்கம் என்னன்னா வாக்குதான் வாங்கணும், அவ்வளவு. வாக்குகளை வாங்கி நம்ம போய் ஆட்சி பீடத்துல லாப தேவைக்காக செலவு பண்றாங்க, அதை கொள்ளையடிக்கணும், அவ்வளவுதான், திருடணும், அவ்வளவுதான். இதை தாண்டி அவர்களுக்கு நோக்கம் இல்லை. மக்கள் குறித்து அவர் சிந்திச்சிருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய அரசியல்ங்கிறது இந்த மாதிரி இருந்திருக்கு. மக்கள் குறித்து சிந்திக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இல்லைங்கிறதுனாலதான் நாம் தமிழர் கட்சி இங்க பிறக்க வேண்டிய தேவையே ஏற்பட்டுச்சு. மக்கள் குறித்த தலைவர்கள் இருந்ததுதான் நாம் தமிழர் கட்சியின் தேவை இருந்திருக்காது. சீமான் அவர்கள் இந்த படம் இயக்கிட்டுதான் இருந்திருப்பாரு, அரசியல் கட்சி ஆரம்பிக்கின்ற அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட இன்னொரு முக்கியமான நோக்கம் ஈரம். எல்லாருக்கும் தெரியும், 1.5 லட்சம் மக்கள் செத்து விழுந்த போது மழை நின்றாலும் தூவானம் விடாது, நீங்கள் தமிழர்களாக இருக்க வேண்டும், நீங்க தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, தமிழர்களுக்கு நன்றி விசுவாசம் வேணும், குறைந்தபட்ச மனிதாபிமானம் இருக்கணும்ல, அது கூட இவர்களைத்தான் வந்துட்டு தமிழின தலைவர் தன்மான தலைவர்னு தூக்கி சுமக்குறாங்க. இதை விட தமிழ் இனத்திற்கு இழுக்க வச்சிருக்கு. இவர்களுக்கு நோக்கமும் இல்லை, தேவையும் இல்லை. இவர்களுடைய தேவை அவர்களுடைய குடும்பத்தை வளமாக வாழ வைக்கணும் அப்படிங்கிறதுதான். அது சற்றும் குறைவில்லாத அதிமுகவும் அதேதான். 2 பேருடைய பாரிசியம் என்ன, உருட்டு திருட்டு புரட்டு. இதை தாண்டி அவர்களுக்கு வேற எந்த பாலிசியும் கிடையாது. தலைமை கண்ணியம் கட்டுப்பாடு நல்லா சொன்னதை இவங்க அப்படியே மாத்திக்கிட்டாங்க, திருட்டு உருட்டு புரட்டு அப்படின்னு இவங்க முழுசா மாத்திக்கிட்டு. இப்ப அண்ணன் சீமான் அவர்களும் ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சந்திச்சதை வந்துட்டு காவி சாயம். ஆனா திமுக நிகழ்வுல எந்த நிகழ்வா இருந்தாலும் சரி கூப்பிட்டு வச்சு முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ இல்ல அங்க உள்ள எல்லாருமே கூப்பிட்டு வச்சு பக்கத்துல வச்சு நிகழ்வு நடத்துறாங்க. ஆனா அண்ணன் அந்த சந்திச்சதுல அது அண்ணனே அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. வேட்டையன் படம் வாழ்த்து சொன்னதுக்காக ஐயா ரஜினிகாந்த் கூப்பிட்டாங்க, போய் பேசணுன்ட்டு.
திடீர்னு வந்துட்டு காவி சாயம் அண்ணன் அந்த அந்த சந்திப்புல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அது அண்ணனுக்கு தெரியும், அவங்களுக்கு யார் யார் அங்க இருந்தாங்க அவங்களுக்கு தெரியும். எதுவுமே தெரியாம அண்ணன் ஏற்கனவே பாஜக அரசியல் பேசிட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மிகப்பெரிய விமர்சனமாக்குறாங்க. நம்ம ரொம்ப வெளிப்படையா ஒரு சாமானிய மக்களா பேசணும், அரசியலெல்லாம் பேசணும். சீமான் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன கேள்வி கேட்க முடியும்? உங்க படம் எப்படி இருக்கு, வேட்டையன் படத்தை குறித்து பேச முடியும். அடுத்து என்ன படம்னு பேச முடியும். அந்த சீமான் அவர்கள்ட்ட ஐயா ரஜினிகாந்த் என்ன பேச முடியும்? என்ன பேச முடியும்? அரசியல் தானே பேச முடியும். சமகால அரசியல் குறித்து கேட்பாரு. அவருடைய அரசியல் பயணம் குறித்து கேட்பாரு. ஏன் இவர் அரசியல் இவருடைய அரசியல் இவர் எடுத்தாருன்னு இவர் டெஃபைன் பண்ணுவாரு. இதான் நடந்திருக்கும். என்ன பேச முடியும்? என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க என்கிட்ட இதான் கேட்கல, என்கிட்ட வந்து அக்கா அடுத்து நீங்க படம் அடிக்க போறீங்களான்னு கேட்டா அதை வந்து காமெடி வச்சிருக்கோம். அப்ப என்கிட்ட நீங்க அரசியல் தான் பேச முடியும். கரெக்டா? ஐயா ரஜினிகாந்த் கிட்ட அண்ணன் சினிமா கொடுத்து பேச முடியும். ஐயா ரஜினிகாந்த் அண்ணன் கிட்ட அரசியல் தான் பேச முடியும். ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு அசைவிலும் அரசியல் பிறக்குதுன்றாங்க. அரசியல்ங்கிறது எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கு. அப்படி பார்த்தா அரசியல் தான் பேசுறேன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. அதாவது ஐயா கருணாநிதி அவர்களுடைய அந்த நாணயம் திறக்கிறாங்க, அந்த 100 ரூபாய் நாணயம். அதுக்கு எதுக்கு ராஜ்நாத் யார வச்சு திறந்தீங்க? ஐயா கருணாநிதியோட சிலை திறக்குறீங்க, யார கூப்பிட்டீங்க? எல்லாம் பிஜேபி. எல்லாம் முழுக்க முழுக்க பக்கத்திலேயே நின்று அவங்களை கூட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறது நீங்க. கலைஞரன் தாயின்னு ஒரு புத்தகம் வெளியிட்டாங்க. அந்த புத்தகத்தை யார வச்சு வெளியிட்டாங்க? ஐயா ரஜினிகாந்த் வச்சு வெளியிட்டாங்க. அன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் உங்களுக்கு அன்னைக்கு ஐயா ரஜினிகாந்த் உங்களுக்கு சங்கியா தெரியலையா? அன்னைக்கு இந்துத்துவாவா தெரியலையா? அன்னைக்கு ஐயா ஏன் ஸ்டாலின் யாரும் காவி நிறம் பூசுறோம்? பல நிகழ்வுகள்லாம் ஐயா ரஜினிகாந்த் கூட்டு பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் அவர் இந்துத்துவா சங்கின்னு தெரியலையா? சீமானன் சந்திக்கும் போது மட்டும் எப்படி ஒரு சங்கியா தெரியுறாரு, எப்படி இந்துத்துவா தெரியுறாரு? இவர்களுடைய நோக்கம் என்னன்னா குறிப்பாக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு தான் திமுகவுடைய வெற்றி. திமுக இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் வாக்கு செலுத்தலைன்னா திமுக ஆட்சிக்கு வர முடியாது. அது நீங்க பார்த்தோம். அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல இந்த திமுக மேல வந்துட்டு அந்த மக்களுடைய வாக்கு திமுக இருந்து விளையிடக்கூடாது, நாம் தமிழர் கட்சியின் பக்கம் போயிடக்கூடாது. அப்படிங்கிறதுனால சீமானன் மீது பிஜேபி பி டீம் அப்படிங்கிற ஒரு முத்திரையை குத்திக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே பிஜேபியுடைய மெயின் டீமே இவங்க தான். நான் வெளிப்படையா சொல்றேன், 99 வாஜ்பாயோட கூட்டணி வைக்கிறாங்க. வாஜ்பாயோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது. 6 மாசத்துல அம்மையா ஜெயலலிதா வாஜ்பாயை கூப்பிட்டு வந்து பாஜகவோட அந்த ஆட்சி கவிழுது. ஆட்சி கவிழ்ந்த பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் ஓடி போய் பாஜகவை தாங்கி பிடிக்கிறார். தாங்கி பிடிச்சது மேட்டர். அதுக்கு முன்பு இருந்த எல்லா தேர்தல்களிலும் குறைந்தபட்சம் 40ல 1 சீட்டு இஸ்லாமியர் கொடுத்திருக்காங்க. ஆனா 99 நாடாளுமன்ற தேர்தலில் 1 சீட்டு கூட இஸ்லாமியர், 1 சீட்டு கூட கொடுக்கல. பிஜேபியில கூட்டணி வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் தானே, சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் திமுக தான் மார்த்தட்டிக்கிறீங்கல்ல. கலைஞர் தான் அப்படியே சிறுபான்மையின பாதுகாத்தாரன்னு நீங்க பெருமை பேசுறீங்கல்ல. ஏன் 1 சீட்டு இஸ்லாமியர் கொடுக்க மனசு வரல? ஏன்னா இன்னைக்கு பாஜக கோச்சு. ஆமா பாஜக கோச்சு. அதனால அப்படியே 1 சீட்டு கூட கொடுக்காம அதை தவிர அதை அப்படியே நழுகி விட்டவர் ஐயா கருணாநிதி தான். திமுக தான் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்தது தான் திமுக தான். நம்ம பட்டியலே போட முடியல, நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா பட்டியலே போட்டு காட்டலாம். முழுக்க முழுக்க முழு சங்கியாக இந்துத்துவவாதிகளுடைய கைகூலியாக RSS உடைய ஏஜென்டாக இருப்பது திமுக. இவர்கள் சொல்றாங்க இங்க வந்துட்டு பிஜேபி பி டீம், நாம் தமிழர் கட்சி பிஜேபி பி டீம், நாம் தமிழர் கட்சி பிஜேபி பி டீம் சொல்லக்கூடிய யாராவது ஒருத்தர் வந்து எங்களுடைய விவாதிக்கும். நான் திமுக தான் பிஜேபி மெயின் டீம் நிறுவிட்டு போயிருக்கேன். உறுதியா? அதான் அண்ணனே நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு, யாருமே வேணாம் பாஜக பி டீம் நிரூபிக்கிறதுக்கு. என் தங்கச்சி அனீஸ் போதும், அபு போதும், இந்த மாதிரி மாணவர் பாசற அந்த மாதிரி அண்ணனே சொல்லிட்டு கோவை கலவரத்தில் எனது சாட்சியம் அப்படின்னு அப்துல் நாசர் ஒரு புத்தகம் எழுதி. அந்த புத்தகத்தை படித்த பிறகு ஒரு இஸ்லாமியர் சொல்லட்டும், திமுக இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் ஒரு இஸ்லாமியர் ஐயா ஜவாஹிருல்லா இன்னைக்கு இருக்காரு கூட்டணியில, அவர் பேசி இருக்கிறாரு கருணாநிதி இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்னு சொல்லுவாரு, ஆனா உண்மையிலேயே அவருடைய முதுகை குத்தியவர் தான் இந்த கருணாநிதினு ஐயா ஜவாஹிருல்லா பேசியிருக்கிறார். நம்ம பேச தேவையில்லை. பேராசிரியர் திமுக கூட்டணியில இருக்கிறாரு. ஆனா ஒரு காலகட்டத்துல அவர் பேசியது தமுக இயக்கம் ஒடுக்கப்பட்டது. அன்னைக்கெல்லாம் ஐயா ஜவாஹிருல்லா அவர்கள் பேசினதை ஐயா தான் யோசிச்சு பார்க்கணும். அண்ணன் இடுமாவன கார்த்திக் கூட யார் பாஜக கூட ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. வந்துட்டு அப்ப நம்ம தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி களத்துல நின்றுட்டு இருக்கு, அண்ணன் சீமானவர் களத்துல நின்றுட்டு இருக்காங்க. அண்ணன் அந்த பிரதிநிதித்துவப்படி எல்லாத்துக்கும் சீட்டு கொடுத்துட்டு இருக்காங்க, இஸ்லாமியர்களுக்கும் அந்த அந்த சீட்டுங்கிறத கொடுத்துட்டு இருக்காரு. அத தொடர்ச்சியாக வந்துட்டு அந்த இஸ்லாமியர்கள் நமக்கு வாக்கு செலுத்தாமலே இருக்காங்களே, அது ஏன்னு நினைக்கிறீங்க?
அதான் சொல்றேன்ல, இவங்க வந்து பாஜக பி டீம்ன்ற ஒரு முத்திரை வந்து நாம் தமிழர் கட்சி மீது தொடர்ச்சியாக குத்திட்டே இருக்கு. ஆனா அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு இஸ்லாமியர்கள் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. நான் முழுமையாக வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம் எடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து திமுகவிற்கு வாக்கு இந்த 3.5% இடஒதுக்கீடு, இதுதான் இஸ்லாமியர்களுக்கு திமுக பண்ண ஒரு மிகப்பெரிய சாதனைன்னா அது ஒண்ணு சொல்லலாம். ஆனா அது ஒண்ணுக்கு பின்னாடியே எவ்வளவு பெரிய துரோகம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா கேரளாவுல 1980 தொடக்கத்திலேயே 10% இடஒதுக்கீடா இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கொடுத்துட்டாங்க. இங்க 3.5%. இங்க 3.5% தான் இன்னைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் கேட்டு போராடிச்சா? இஸ்லாமிய அமைப்புகளுக்கு எத்தனை கேட்டு போராடிச்சு? வெறும் 3.5% தான் கொடுத்தாங்க. உள்ளிட ஒதுக்கீட கொடுத்தாரு. உடனே கருணாநிதி புரிஞ்சுறாரு. 2008 கொடுத்தாரு. 80ல இருந்து நம்ம போராடி 2008 கொடுத்தாரு. ஏன் 2008 கொடுத்தாருன்னா 98 பிஜேபியோட கூட்டணி வச்சு கோவை கலவரம். அதுல யார் யாரெல்லாம் ஃபுல்லா போட்டிருக்கிறானோ, யார் யாரெல்லாம் தாடி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் எந்த கேள்வி கணக்கும் இல்லாம கைது செய்யுங்க, சிட்டி போலீஸ் சட்டத்துக்குள்ள கைது செஞ்சு பல இஸ்லாமிய மக்கள் விசாரணை கைதிகாக 10 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் சிறையில கழிச்சாங்க. அப்ப இவ்வளவு கொடுமைகளையும் செய்த பிறகு 2006 திமுக ஆட்சிக்கு வரும். அப்ப இஸ்லாமிய மக்களுடைய வாக்கை வாங்கிதான் ஆட்சிக்கு வருது. அப்ப ஐயா கருணாநிதி ஒரு உறுதி கொடுக்குறாரு, இந்த முறை நீங்க வாக்கு செலுத்தி ஆட்சியில அமர வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த உள்ளிட ஒதுக்கீட கொடுக்குறேன். ஒருவேளை அந்த உள்ளிட ஒதுக்கீடு அந்த தடவை அவர் கொடுக்கலைன்னா எந்த காலத்திலயும் இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு அவருக்கு போய் சேர்ந்திருக்காரு. அந்த ஒற்றை காரணத்திற்காக அந்த 3.5% இடஒதுக்கீட கொடுத்தாரு. ஆக்சுவலா அந்த 3.5% இடஒதுக்கீடு எனக்கான உரிமை, நான் இந்த நிலத்துல வாழ்றேன், இடஒதுக்கீடுங்கிறது உரிமை, அது சலுகை கிடையாது. இது சலுகை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, எப்படி வந்து பாஜக வந்து SC ST மக்களுக்கு கொடுத்திருக்கிற சலுகைன்னு நினைக்கிறாங்களோ, எப்படி அந்த உயர் ஜாதியினர் வந்து கீழ் ஜாதியினர் கொடுத்திருக்கிறத வந்துட்டு சலுகைன்னு சொல்லி ஏவலப்படுத்துறானோ, அது போல அந்த 3.5% இடஒதுக்கீடுங்கிறது இஸ்லாமியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய தார்மீக உரிமை. அதை வந்து கலைஞர் தான் கொடுத்தாரு அப்படின்னு கொண்டாடுறது, அது இவ்வளவு தாமதமா கொடுத்திருக்காரு கோபம் தான் வரணுமே தவிர அதை தூக்கி கொண்டாடுறதுங்கிறது நம்மளே கீழாக நினைச்சுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு தான். இவங்க என்னன்னா இங்க பிஜேபி வந்துரும் அதனால திமுக போட்டு போடுறேன்னு சொல்லிட்டு உப்புமா கதை சேமியா தான் சொல்றாங்க. நம்ம கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு பிஜேபி சட்டமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கு? 4 பேர் இருக்கு. நாம் தமிழ் இங்க இருக்கு, எத்தனை பேர் இருக்கு? இல்ல அந்த 4 பேரையும் யாரு உள்ள விட்டது? திமுக. ஏன்னா பாஜக கேண்டிடேட் நிக்கிற இடத்துல எத்தனை இடங்கள ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் திமுக போட்டுச்சு? போடல. ஏன் திமுக ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்லையா திமுக? ஏன் பாஜக உள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கு திமுகவுக்கு? பாஜக பூச்சாண்டி காட்டக்கூடிய திமுக, நீங்க அனுப்புங்க நாங்க பாஜக வீழ்த்திடுவோம் சொல்லக்கூடிய திமுக, ஏன் சட்டமன்றத்துல 4 பாஜக உறுப்பினர் எப்படி வந்தாங்க? அதிமுக இருக்க காலத்துல கூட பாஜக வளரல. 2001 4 இடங்களை பாஜக வென்றுச்சு. அந்த இடத்துல திமுகவுடைய முதுகில் ஏறி சவாரி செஞ்சு திமுகவுடைய நேரடி கூட்டணி வச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை போட்டாங்க. அதுலதான் காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஹச்ராஜாவும் சட்டமன்றத்துக்கு போனாரு. ஹச்ராஜா சாரநாயக தேர்தலில் கூட வெல்லாதவர். அவர் சட்டமன்றத்துக்கு அனுப்பிய பெருமை ஐயா கருணாநிதி அவர்களுக்கு தான் உண்டு. கலைஞரின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை, இன்னைக்கும் பல படங்கள் எடுத்து பாருங்க. அதன் பிறகு 2021 பாஜக ஒரு மறைமுக கூட்டணி வச்சு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை திமுக கொடுத்தாங்க. அவ்வளவு முழுக்க பாஜகவுடைய பி டீமாக மெயின் டீமாக ஏஜென்டாக செயல்படுறது திமுக தான். இந்த உண்மை என்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு உணர்றாங்களோ, இந்த உண்மை என்னைக்கு இஸ்லாமிய மக்கள் புரியுறாங்களோ அன்னைக்கு அவங்க வாக்கு செலுத்துவாங்க. இல்ல பழனிபாபா அவர்களையே கொண்டாட தவறி சமூகம் தானே. ஆமா, இருக்கிற வரைக்கும் யாராவது கொண்டாடினாங்களா? இன்றைக்கு ஐயா பழனிபாபாவை தவற விட்டோம்னு சிஏஏ தரப்புல பேசுறேன். அது வரைக்கும் ஐயா பழனிபாபாவோட அருமையா தெரியல. இல்ல இங்க சிக்கல் என்னன்னா, நமக்கான பிரதிநிதித்துவம் எங்கன்னு பேசணும். நம்முடைய பிரதிநிதித்துவத்தை நம்ம போய் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 2 சீட்டு எங்களுக்கு கொடுங்க, 1 சீட்டு எங்களுக்கு கொடுங்கன்னு. ஏன்னா நான் இந்த மண்ணில் வாழ்றேன், நான் ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிறேன். ஆனா நான் இந்த மண்ணில் வாழ்றேன், நான் இந்த மண்ணினுடைய பிள்ளை, எனக்கு இந்த சட்டமன்றத்துல போறதுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு பேசுறதுக்கு இங்க எத்தனை இஸ்லாமிய தலைவர்கள் தயாரா இருக்காங்க? திமுக போயிட்டு எனக்கு 2 சீட்டு தரீங்களா, 3 சீட்டு தரீங்களான்னு கேட்கு. இது எப்படி சரியான அணுகுமுறையாக ஏன்னா இவ்வளவு மக்கள் நாங்க வாழ்றோம், எனக்கு வந்து இத்தனை சீட்டை கொடுங்கன்னு கேட்கறது எப்படி இருக்கு? காகிதங்களை பார்த்து சொன்னாங்கல்ல, கூட்டணியில் இருந்தாலும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் கருணாநிதியை பத்தி பேசினாங்கல்ல. இன்றைக்கு அப்படி பேசுறதுக்கு என்ன தலைவர் இருக்கிறார்? ஐயா காதர் மீது பேசுவாரா? நாங்க வந்து இஸ்லாமியர்கள் முதலில் அல்லாது தனது நெஞ்சில் வைப்பார்கள், அதன் பிறகு கண்ணன் அவர்களை வைப்பார்கள், அதன் பிறகு தளபதி ஸ்டாலின் அவர்களை தான் வைத்திருக்காங்க பேசினாங்க. இந்த பேச்சுக்கு எத்தனை இஸ்லாமியர்கள் கண்ணன் இருக்காங்க? ஆனா அந்த சீமானவர்கள் ஒண்ணு பேசிட்டாங்க அப்படின்னா ஒண்ணு வெட்டி ஒட்டி அதுக்கு கண்டனம் தெரிவிக்க இஸ்லாமிய அமைப்புகள் ஏன் ஐயா காதர் மீது பேசுற தேவையில்லை? சீமான் அவர்கள் ஆயிலாக்கள் எல்லாம் முகமது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை முன்மொழிந்தவர் இல்லை, அவர் முஸ்லீம் இல்ல. ஆனா ஐயா காதர் மீது முஸ்லீம் தானே, அவருக்கு இஸ்லாத்துடைய எல்லா சரத்துக்களும் தெரியும்ல, ஏன் பேசல? செந்தில் மஸ்தான் போயிட்டு ஸ்டாலின் நமக
துர்கா ஸ்டாலின் நமக, செஞ்சி மஸ்தான் நமக, செஞ்சி மஸ்தான் நட்சத்திரம் நமகன்னு போய் கோயில் கோயிலா போயிட்டு இருக்காரு. ஏன் செஞ்சி மஸ்தான மதம் மாத்திருச்சு திமுக யாருமே பேசல? ஏன் பேசல? செஞ்சி மஸ்தானுக்கு வாக்கு செலுத்துறீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு பொண்ணை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, உடனே சீமான் மதம் மாத்திட்டாரு. அப்ப இங்க நோக்கம் என்னன்னா சீமானாலே அடிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அவர்களுக்கு புரிதல் வரணும். முழுக்க முழுக்க இங்க இஸ்லாமியர்களுடைய உண்மைகளை பறித்து அதை சலுகைகளாக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஏமாற்றி கொண்டிருக்க வேலை திமுக முழுக்க முழுக்க செய்யுது. அதுக்கு இஸ்லாமியர்கள் நிறைய தலைவர்கள் துணை போறாங்க. அதுல இருந்து இஸ்லாமிய இளைஞர்கள் தான் விழிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய மக்கள் விழிச்சுக்கணும். இப்ப ஒரு புகழ்பெற்ற நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கட்சி ஒவ்வொரு கட்சி ஆரம்பிக்கிறதும் அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம், உரிமை, அதில் நம்ம தலையிட முடியாது. இப்போ இதை வச்சு அரசியல் விமர்சகர்கள் இந்த அரசியல் சூழல்ல என்ன சொல்றாங்கன்னா, சீமானுக்கு வாக்கு பிரிஞ்சிரும், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு பிரிஞ்சிரும். இது வரைக்கும் அவங்க மேலும் மேலும் வளர்ந்து வந்தவங்க நகைச்சுவை, அதுல இது ஒரு நகைச்சுவை அப்படின்னு நினைச்சு கடந்து போயிடணும் அப்படின்னா போயிடுறாங்க. அதாவது அவர்களுக்கு இப்போ ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு ஹைப் இருக்கு, விஜய் வச்சு பேசுவோம் அப்படின்னு. நாம் தமிழர் கட்சி மேடையில் நம்ம பேசும்போது நமக்கு வராத கூட்டமா? ரோட்ல போறவங்க கூட நின்று கேட்டுட்டு போவான். ஆனா அந்த கூட்டம் எல்லாம் பார்த்தா மாறுமா அப்படின்னா கோட்பாடு தெரியாமையே விஜய் பின்னாடி போறான். ஒன்றுதான் புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு விஜய் பார்க்க வந்தவர்கள் அத்தனை பேரும் விஜயுடைய ரசிகர்கள். அவங்க என்ன விஜய் என்ன பேசுறாருலாம் தெரியாது. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் மாநாடு, அந்த மாநாட்டிற்கு முன்பாக நாம் தமிழர் தாவேகாவில் சேர்ந்தவர்கள் யார்? முழுக்க முழுக்க விஜய் ரசிகர்கள். கோட்பாடு என்ன தெரியாது. ஒரு தலைவன் என்னன்னு அறிவிக்கல அதுக்குள்ள போய் சேர்றான்னா அவருக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அதன் பிறகு சேர்ந்தவர்களும் பெரிய கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணும் இல்லை. நடிகர் விஜய் அவர்கள் அந்த இடத்துல கொள்கை ஒண்ணும் பேச, கோட்பாடு ஒண்ணும் பேசலாம். அவர் என்ன பேசலாம்னு அவருக்கும் புரியல, நமக்கும் புரியல. ஐயா கமலஹாசனுடைய இன்னொரு வெர்ஷன் மாதிரி ஐயா விஜய் அவர்கள் பேசிட்டு போனாங்க. அதை தாண்டி ஒண்ணும் இல்லை. ஒரு கமலஹாசன் ஐயாவே பெரிய பூமாக்கி காமிச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் அவர் பேசிட்டு போனோம். ஐயா கமலர் பேசினாலும் என்ன பேசுறாருன்னு புரியாது, அதே மாதிரி விஜய் அவர் பேசினாலும் என்ன பேசினாருன்னு புரியல. அதுதான் உண்மை. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர்கள் எல்லாரும் தலைவர் பிரபாகரனுக்காக வாக்கு செலுத்துறவங்க, சீமான் அவர்களுடைய கொள்கைகளுக்காக வாக்கு செலுத்துறவங்க. இப்படி கொள்கையே இல்லாத கொள்கை முரணை வைத்திருக்கிற ஒரு தலைவருக்கு எந்த காலத்துலயும் வாக்கு செலுத்த மாட்டோம். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவங்க திமுக இருக்கு, அதிமுக இருக்கு, இது அப்படியே ஐயா கமலஹாசன் இருந்தது. இத்தனை கமலஹாசன் வந்து ஒரு புகழ்பெற்ற உலக கலைஞர் தான், அவரும் ஒரு நடிகர் தான். அவரை எல்லாம் விட்டுட்டு சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு என்ன தேவை இருக்கு? ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடியவர்கள் கொள்கை புரிதல் கொண்டவர்கள், மாற்றத்தை விரும்புறவங்க, உண்மையான மாற்றத்தை விரும்புறவங்க. ஐயா அண்ணன் விஜய் அவர்களே சொல்லிட்டாங்க, நான் மாற்றத்துக்குலாம் இல்லை, நான் இங்க மாற்றம்னு ஏமாத்த மாட்டேன். அப்ப ஒரு மாற்றமே இல்லை. இங்க தேவையே ஒரு மாற்றம் தான். இங்க ஐயா ஸ்டாலினுக்கு பதிலாக ஐயா எடப்பாடிக்கு பதிலாக ஒரு மாற்றம் தேவைப்படுது. அந்த மாற்றம் நான் இல்லைன்னு அவரே சொல்றாரு, நான் மாற்றம்லாம் ஏமாத்த மாட்டேன் அப்படிங்கிறது. அப்ப நீங்க மாற்றம் இல்லை அப்புறம் நான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னா திமுக அதிமுக தானே பண்ண போறீங்க. உங்களுக்கு நான் வாக்கு செலுத்தணும். அண்ணன் விஜய் அவர்களுடைய கொள்கை தலைவர்களே எடுத்துக்கோமே, பெரியாருக்கும் காந்திக்கு சம்பந்தம் இருக்கா? அஞ்சலி அம்மாளுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல. வேலுநாச்சியாருக்கு என்ன கொள்கை? இப்ப பெரியார் கொள்கை தலைவர்னு சொல்றீங்க. வேலுநாச்சியார் அவங்க இந்த சிவகங்கை சிம்மையை மீட்டெடுத்த வீரப்பேரரசு, அதுல மாற்று கருத்தே இல்லை. நாம் தமிழர் கட்சி வேலுநாச்சியாரை கொண்டாடுது, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வேலுநாச்சியார் அவர்களுடைய கொள்கை என்ன? இளநிலத்தை மீட்டெடுத்தாங்க எடுத்துக்கிட்டா நீங்க என்ன இடத்தை மீட்டெடுத்து கொடுக்க போறீங்க? கேரளாவில் இந்த தேவிக்குளம் பெருமையை மீட்டெடுத்து கொடுக்க போறீங்களா? இல்ல ஆந்திராவுக்கு போன கோளார் தங்க வேலையும் குரகுமலையை மீட்டெடுத்து கொடுக்க போறீங்களா? ஆந்திராவில நிலங்களை மீட்டு கொடுக்க போறீங்களா? இல்ல கர்நாடகாவில இருந்த நிலங்களை மீட்டு கொடுக்க போறீங்களா? எதை மீட்டு கொடுக்க போறீங்க? இல்ல இந்தியாவின் தமிழ்நாட்டை மீட்டு கொடுக்க போறீங்களா? எதை மீட்டு கொடுக்க போறீங்க? அப்ப ஒரு தலைவரை வைக்கணும். அப்ப வேலுநாச்சியாரை வைக்கணும் அப்படின்னா வேலுநாச்சியாரோட வரலாறு பேசணும். அஞ்சலி அம்மாவை ஏன் வச்சிருக்கீங்க? பேசணும். ஏன் பெரியார வச்சிருக்கீங்க? பேசணும். ஏன் அம்பேத்கர் வச்சிருக்கீங்க? இப்படி எதிர திருவங்களை நான் ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னு பேசணும். எதையாச்சும் பேசினாரா? அவருக்கு தெரியுமா முதல்ல அப்படிங்கிறதே கேக்குது. எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு ஒரு நிகழ்வு, ஒரு நூல் வெளியீட்டு வேலை எல்லாரும் என்ன செய்வாங்க? இந்த நூலை முதல்ல படிக்கணும். படிச்சுட்டு அந்த நூல்ல இப்படி ஒரு விஷயம் இருந்தது, இதை பார்த்து நான் அம்பேத்கரை பார்த்து வியந்தேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அம்பேத்கருடைய வழியில நம்ம நடக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி படிக்கணும்னு சொல்லணும். அப்படி ஒரு வார்த்தை நூல் வெளியீட்டு விழால புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு சொன்னாரா முதல்ல? இப்போ வந்ததுக்கு நூலை வெளியிட. அப்ப இவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? நூலை வெளியிட்டு இந்த நூலை பரப்பணும். இவர் வெளியிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய ரீச் கிடைக்கும் அப்படின்னுதான் அண்ணன் விஜய் அவர்களை கூப்பிடுறாங்க. அப்ப அண்ணன் என்ன பண்ணணும்? கடைசியாச்சும் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு தான் சொல்லணும். நானும் கடைசியா ஒரு விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே நானும் புத்தகத்தை வாங்கி படிங்கன்னு பார்த்தா அவன் திருமாவளவனை பத்தி பேசிக்கிறேன்.
அப்போ ஒரு நூல் வெளியீட்டு விழாக்கு என்ன பேசணும், ஒரு கட்சி கூட்டத்தை என்ன பேசணும், எதுவுமே தெரியாத மக்களை சந்திக்காத ஒரு தலைவரை எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஏத்துக்குவாங்க? அதாவது ஒரு நமக்கு உதவி செஞ்சிருக்காங்க, இப்ப நீங்க உதவி செய்றீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு வந்தா நன்றி சொல்லணும். என் வீட்டுக்கு வர வச்சு நீங்க என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நன்றி சொன்னேன்னா அது மரியாதையா இருக்கும். விக்கிரவாண்டியில நிலம் கொடுத்திருக்காங்க, அந்த நிலம் கொடுத்த மக்களுக்கு அவங்களுடைய வாழ்விடத்துல போய் அவங்க வாழ்வாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதன் பிறகு அவர்களுக்கு விருந்து வைக்கிறது சிறப்பா இருக்குமா, பனையூர்ல கூட்டிட்டு போயிட்டு அந்த பூட்டி அறைக்குள்ள வச்சு உணவு கொடுக்கறது விருந்து கொடுக்கறது சிறப்பா இருக்குமா? நீங்க பூட்டி அறைக்குள்ள வச்சுட்டு தங்க சிலையா கொடுத்தாலும் அது ஒரு கௌரவ குறைச்சல் தான், அது ஒரு பண்பாடு இல்லதான், அது ஒரு நாகரிகம் இல்லதான். அதே போல நிவாரணம் கொடுத்தாரு. நிவாரணம் எங்க போய் கொடுக்கணும்? மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாதிப்பு என்னன்னு எப்படி இருக்கணும்னா, மக்கள் என்ன துன்புறாங்க அப்படிங்கறத தன்னால பார்த்து மக்களுடைய வழியை உணர்ந்து கொள்வதா தலைவராக இருக்க முடியும். நான் பனையூர்ல இருந்துப்பேன், நியூஸ்ல பாத்துட்டு கூப்பிடுவேன், நீங்க வந்து வாங்கிட்டு போங்க, அதுக்காண்டி பஸ்ல உங்களை பஸ்ஸை பிடிச்சி திரும்ப பஸ்ல கொண்டு இறக்கி விடுறேன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அவன் சிக்கல் இருக்கு, ஆல்ரெடி அவனுக்கு பிரச்சனை இருக்கு, ஆல்ரெடி அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்துட்டு தன்னுடைய அன்றாட வாழ்க்கை சூழல் இயல்பான வாழ்க்கை சூழல் இழந்து நிற்கிறான். அவனை காரணம் அவன் பஸ்ல கொண்டு ஏற்றிட்டு திரும்ப இறக்கி விடுறீங்களே, அவங்க மனநிலை எப்படி இருக்கு? இது என்ன எடுத்துக்கிறது? பன்னார்த்தனம் எடுத்துக்கலாமா? பன்னார்த்தனம் தான் எடுத்துக்கணும். இப்ப இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னும் களத்துக்கே வரல, மக்களை சந்திக்கல. நம்ம ஊர் பக்கம் ஒரு வழக்கம் இருக்கு, என்னப்பா எவ்வளவு பெரிய வேட்பாளர் வந்தா என்னப்பா எங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்க மாட்டாரா, வந்து அவர் வந்து கையே காட்டல, நான் எதுக்கு அவருக்கு ஓட்டு போறேன்னு சொல்றேன் இன்னும் இருக்கான். அதனால இன்னும் விஜய் வந்த உடனே விஜய்க்கு வாக்கு செலுத்துறாங்க இல்ல. அவர் களத்துல என்ன செய்யறாரு? களத்துல அவருடைய போராட்டம் இல்லை. இப்ப நீட் தேர்வுல அவருடைய நிலைப்பாடு என்ன? காவேரி தமிழ்நாட்டுடைய அரசியலை நீங்க காவேரியை முல்லை பெரியாரை தவிர்த்து நீங்க பேசிடுவீங்களா? நீங்க எந்த தேர்தல் அறிக்கை எடுத்தாலும் திமுக அதிமுக ஒப்பு காட்சி காவேரியை மீட்டு காவேரி உரிமையை மீட்டு தருவோம், முல்லை பெரியார் உரிமையை மீட்டு தருவோம், ஒப்பு காட்சி போடுறாங்களா இல்லையா? ஒரு 10 லட்சம் இளைஞர்கள் கூடியிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான சிக்கல் காவேரி சிக்கல், மிக முக்கியமான சிக்கல் முல்லை பெரியார் சிக்கல். ஏன் அது விட்டுலாம் நீங்க பேசல? ஏன் பேசல? குட்டிகள் சொல்ல நேரம் இருக்கு, எல்லாமே பேசுறீங்க, ஆனா ஒரு வார்த்தை காவேரி பத்தி பேசல. சரி அன்னைக்கு பேசல, விட்டுருங்க. தீர்மானம் போட்டீங்கல்ல, இந்த தீர்மானத்துல காவேரி குறித்த முல்லை பெரியார் குறித்த ஒரு தீர்மானம் இருந்தா ஏன் இல்ல? அப்ப காவேரியை குறித்து பேசணும்னா கர்நாடகால இந்த தளபதி 69 ஓடாது, முல்லை பெரியார் குறித்து பேசணும்னா கேரளால தளபதி 69 ஓடாது, பாலாறு குறித்து பேசணும்னா ஆந்திரால தளபதி 69 ஓடாது. அப்ப ஒரு படத்திற்காக மக்களுடைய உரிமைகளை பேச மறுக்கிற தலைவனுக்கு எப்படி வாட்ஸ்அப்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணன் விஜய் அவர்களுக்கு அவ்வளவு வாக்கு இருக்குன்னு தெரியும், அவ்வளவு வச்சிருக்காங்க. அண்ணன் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குன்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும். ஆமா, அண்ணன் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பாப்புலாரிட்டி இருக்குன்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும். அண்ணன் விஜய் அவர்களை இந்த நேரத்துல இவர் சொல்ற கருத்து தப்புன்னு சொன்னா நம்ம மீது எதிராக ஒரு ரசிகர்கள் திரும்புவாங்கன்னு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தெரியும். ஆமா, இவ்வளவு தெரிஞ்சும் அவருடைய கொள்கை தவறாக இருக்கு, அதனால அது தவறுதான்னு சொல்றாரு இல்ல, துணிச்சல் யாருக்காவது இருக்கு? எல்லாருமே விஜய் சாஃப்ட் கார்னர்ல அணுகிட்டு இருக்காங்க. நான் ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான், என் கொள்கைக்கு எதிராக எவர் வந்தாலும் சரி நான் அவரை எதிர்ப்பேன் நினைக்கிறேன் சீமான் அவர்கள் தான். இன்றைக்கு அந்த சீமான் அவர்களை விமர்சிக்க இதே இளையோர் கூட்டம் இன்னும் 1 ஆண்டு காலம் 2026 அப்புறம் இன்னும் 1 ஆண்டு காலத்திலேயே அந்த சீமான் அவர்கள் சொன்னது சரிதான் வந்துருவாங்க. ஏன்னா இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பாக்குறாங்க, பேஸ்புக் பாக்குறாங்க, வாட்ஸ்அப் பாக்குறாங்க, எல்லாம் பாக்குறேன், அதெல்லாம் தேடுவான். இனிதான் விஜய் ரசிகர்கள் அரசியல் படுத்தப்படும். இனி அவன் அரசியலை தேடும் பொழுதுதான் விஜய் அவர்கள் பேசுறது அரசியலே இல்லைன்னு அவனுக்கு புரிய வரும். அப்ப அவன் கண்டிப்பா பின்னாடி திரும்பி வருவான். அதனால ஏதோ ஒரு விஜய் அவர்கள் வந்துட்டதுனாலே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அவருக்கு வாக்கு சத்தியம் அப்படின்னா சீமானுடைய வாக்குல ஒரு வாக்கு கூட நடிகர் விஜய் அவர்களுக்கு போகாது அப்படிங்கிறத உயர்த்தும். ஏன்னா பிரபாகரனுக்காக இருந்த வாக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் பேச மறுத்த ஒரு தலைவரை தூக்கி பேசியவர் சீமான் அவர்கள் தான். 4 சதத்துக்குள்ள தமிழ் தேசியத்தை இன்னைக்கு நாடு முழுக்க பேசியவர் சீமான் அவர்கள் தான். சரிக்கு சமமாக 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்கு கொடுத்தவர் சீமான் அவர்கள் தான். ஒரு ஆதி தமிழரை பொதுவில் இருந்தவர் சீமான் அவர்கள் தான். மருத்துவர், பண்டாரம் இது போன்ற நிறைய சமூகங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அரசியல் அதிகாரம் கிடைக்காத சூழ்நிலையில அவர்களை எல்லாம் அரசியலில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்தவர் சீமான் அவர்கள் தான். இப்படி அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த பட்டியலை எடுத்து பாத்தீங்கன்னா நீண்டுகிட்டே போகும். அப்படி விஜய்க்கு என்ன பட்டியல் சொல்றீங்க? அரசியலுக்கு வந்துட்டாரு, எத்தனை போராட்டங்களை விஜய் இருக்குன்னு எடுத்திருக்காரு. வந்து 8 மாசம் ஆச்சுல. தமிழ்நாட்டுல எந்த சிக்கலும் இல்லையா? எந்த சிக்கலும் இல்லையா? எந்த சிக்கலுக்காவது போராடி இருக்காரா?
இல்ல தாவேக்கா சார்பில் மிகப்பெரிய அளவுல என்ன போறாங்க விஜய் வரணும். சரி, அவர் ஷூட்டிங்ல இருக்காருன்னு சொல்லி விஷயம் எனக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறேன்னா, நேரடியா நம்ம சட்டமன்ற வேட்பாளர் நிப்பாட்டும் ஜெயிப்போம் முதலமைச்சர் ஆகும் அப்படிங்கிற ஒரு அது பகல் கனவு. அதான் சொல்றேன். அப்படி அவரு அப்படி நினைக்கிறாரு, ஈஸியா எளிமையா நினைக்கிறாரு அவரு. மக்களை புரிஞ்சுக்கலாம் வந்து படத்துல மக்களை விஜய் புரிஞ்சுக்கலன்றதை விட அதை விட விஜயுடைய ரசிகர்களும் புரிஞ்சுக்கல. ஒரு நினைக்கிறாங்க சர்க்கார் படத்துல விஜய் பேசினவங்க ஆப்போசிட்ல இருக்கவங்களும் அமைதியாயிருவாங்க. அது மாதிரி நம்ம களத்துல இருக்குன்னு நினைக்கிறாங்க. களத்துல அப்படி கிடையாது. விஜயோட ஒவ்வொரு செயலும் விமர்சனத்திற்குள்ள, ஒவ்வொரு பேச்சும் விமர்சனத்திற்குள்ள. இங்க நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் நம்ம மேடையில பேச நம்மளுடைய பேச்சு விமர்சனத்துக்குள்ள. இப்ப விஜய்ங்கிறவர் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறாருன்னா அவருடைய பேச்சு ஒன்றொன்று விமர்சனத்துக்குள்ளதான். இதையே தாங்கி கொள்ள முடியாத தமிழக வெற்றிகள் இனிமேதான் விஜய் பேசவே போறாரு, இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்க அதுக்குள்ள இருக்கு. அதனால ஒரு களத்தை புரிஞ்சுக்கணும். உண்மையிலே களம்னா என்ன அப்படிங்கறத இனிமேதான் அவங்க பார்க்க போறாங்க. அது வரைக்கும் அவங்க கற்பனை உலகத்துல என்ன வேணா பேசுவாங்க. பத்திரிகையாளர்களும் சரி விஜயோடைய மனதை குளிர்விப்பதற்காக என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. சரி பேசிட்டு போறாங்க. அதான் அந்த சொன்ன மாதிரி எத்தனையோ நகைச்சுவையா இது ஒரு நகைச்சுவையை நம்ம கடந்து போயிட்டே இருக்கோம். முக்கியமான இப்ப அண்ணன் மேல வைக்கிற விமர்சனம் என்னன்னா, இப்ப நம்ம நாம் தமிழர் கட்சியில இருந்து விலக்கப்படுறாங்க, விலகி போறவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அதிமுக திமுக தனியா இயக்கம்னு போறாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு உள்ள இருக்கப்ப அண்ணன் மேல வைக்காத குற்றச்சாட்டை வெளியே போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் வைக்கிறாங்களே, அது ஏன் தம்பி? நான் வெளியே போனதுக்கு அப்புறம் நியாயப்படுத்திக்கணும் தம்பி. அதுதானே நான் உள்ள இருக்கேன், நீ வெளியே அனுப்பிட்டீங்க, நான் நியாயப்படுத்திக்கணும். என்ன செய்யணும்? யாரோ ஒருத்த போல குற்றச்சாட்டை வைக்கணும். அவங்க அது அந்த வேலையை செய்யறாங்க. இது இயல்பான ஒரு மனித படம் தான். அதுல நம்ம எடுத்துக்கிட்டு ஒன்றுதான் நம்ம பார்க்கணும். உலகம் முழுமைக்கு வளர்த்துள்ளன்றாங்க. ஆனா அப்படி இருந்து வந்தவங்களை இப்ப வளர்ந்தோன்னே கூப்பிட்டு சேர்க்கிறேன். ராஜீவ் காந்தி அவரை வளர்த்து விடல. ராஜீவ் காந்திக்கு திமுக மாணவர்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? சீமான்னு ஒருத்தர் இல்ல, நாம் தமிழர் கட்சின்னு ஒண்ணு இல்ல அப்படின்னா ராஜீவ் காந்தி வாங்க உங்களுக்கான திமுக மாணவர் தலைவர் ஒரு பதவி அதை உருவாக்கி கொடுத்தாங்க. ஆமா, அப்படி உருவாக்கி கொடுத்துருப்பாங்களா? சீமானவர்கள் இல்ல, நாம் தமிழர் கட்சி இல்ல, கல்யாண சுந்தரம் அவர் அதிமுக கூப்பிட்டுருப்பாங்களா? இன்னைக்கு போனாரு ரீசெண்டா இப்ப திருநெல்வேலியில கார் வாங்கி கொடுத்தாங்களே. ஆமா, சீமானவர்கள் இல்லைன்னா கார் கிடைச்சிருக்கா? இல்ல, கார் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில நிக்கிற ஒண்ணும் இல்ல. நம்ம உள்ளாட்சி தேர்தல் நிற்கும் போது 10 லட்சம் ரூபாய் டிமாண்ட், 20 லட்சம் ரூபாய் டிமாண்ட். நாம் தமிழருக்கு ஒரு கவுன்சில் கூட ஜெயிக்கல, கவுன்சிலருக்கு நிற்கும் போதே 10 லட்சம் ரூபாய் டிமாண்ட் நாம் தமிழர் கட்சி. அப்ப நீங்க வேட்பாளராக இருக்கும்போது இப்ப இவ்வளவு இத்தனை பேரும் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வளர்த்து விடாம சரி இன்னைக்கு நீங்க என்ன கூட்டு பேட்டி எடுக்கிறீங்களா? சீமான் அவர்கள் இல்லைன்னா நீங்க கூட்டு பேட்டி எடுத்துருக்கீங்களா? முடியாது. இல்ல, அத காளியம்மாள் அவர்கள் எப்படி தெரியும்? சாட்டு திருமுருகன் அவர்கள் எப்படி தெரியும்? இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் எப்படி தெரியும்? பாத்திமா சரவானா அவர்கள் எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? யார் வளர்த்து விட்டா? யார் மேடை ஏத்தி விட்டா? ஒவ்வொரு மேடைகளையும் நீ வந்துட்டியா சரி நீ பேர் நீ இருக்கு ஒவ்வொரு ஆளையும் மேடை ஏத்தி அண்ணா சில நேரங்கள்ல அவரு எல்லாரும் 2 நிமிஷம் பேசி சரி கடைசியில ஒருத்தர் வந்திருக்காரு நேரம் இல்லைன்னா சரி அண்ணாவோட 2 நிமிடத்தை கோச்செல்லாம் மேடை ஏற்றி கொடுத்துருக்கேன். புதுக்கோட்டையில கூட்டம் நடக்கும் போது நான் ரொம்ப தாமதமா வந்தேன். நான் வரும்பொழுது ஹுமாயூனத்தை பேசி முடிச்சுட்டாங்க. அடுத்து அண்ணன் தான் பேச போறாங்க. அதுக்கு இடையில அண்ணன் வந்து நான் வந்துட்டேன். வந்த உடனே அன்னைக்கு அண்ணன் நினைச்சிருந்தா அந்த விராலிமலையில நடந்த கூட்டமா அண்ணன் நினைச்சிருந்தா தேவையில்லை சரி ரைட் மிக முக்கியமான ஆளும் இல்ல, பேசணும்னு அவசியம் இல்ல, கண்டிப்பா அந்த மேடையில அண்ணன் புள்ள வந்துருச்சு நம்மதான் நம்ம பிள்ளைய வளர்த்துக்கணும் அந்த இடத்த மேடையை ஏத்தி விட்டு பேசிட்டு வந்தாரு. அது அண்ணன் பேச வேண்டிய நேரம். அந்த நேரத்தை எனக்கு கொடுத்து அனுப்புனாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? இல்ல. ஒரு தலைவர் இருக்கிறாரு, தலைவர் வந்துட்டாருன்னா அதுக்கு அடுத்து பேசக்கூடிய எல்லாருடைய பேச்சையும் குறைச்சிட்டு தலைவர் பேச அனுப்பிடுவாங்க. ஆனா அண்ணன் அப்படி கிடையாது, எல்லாரும் பேசிட்டு வாங்கன்னு மேடை அனுப்பிடுவாரு. மேடையில இன்னும் தான் எல்லாரும் வெளிநாடுகளில் பேசிட்டு வாங்கன்னு அனுப்பி விடுறாரு. அண்ணன் தான் விவாதங்களுக்கு அனுப்பி விடுறாரு. அண்ணன் தான் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் சொல்லி இவங்க மாவட்ட செயலாளர் இவங்க எல்லாத்தையும் பாத்துக்கோன்னு அவர் தான் நியமிக்கிறாரு. அவர் வளர்த்து விடலன்னு சொன்னா அதை விட அவர் மீது சுமத்தக்கூடிய ஒரு துரோகம்னு ஒண்ணும் இல்லைன்னு இதை விட ஒரு பெரிய துரோகம்னு ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் இப்ப ரீசெண்டா கூட ஒரு இது படிச்சேன். தீக்குச்சி தீபத்தை ஏற்றியது, எல்லாரும் தீபத்தை வணங்கி கொண்டிருந்தார்கள், பித்தன் மட்டும் தீக்குச்சியை வணங்கி கொண்டிருந்தான். இந்த பித்தன்ட்ட கேட்டேன் போய் ஏன் தீக்குச்சியை வணங்குறன்றதுக்கு ஏற்றி விட்டதை விட ஏற்றி வைத்ததை விட ஏற்றி விட்டதை உயர்ந்ததல்லவான்னு. அப்படி பார்த்தா நாங்கள் எல்லாம் இன்றைக்கு எங்க முகங்கள் எல்லாம் அடையாளப்பட்டுக்குன்னா எங்களை ஏற்றி விட்டது எங்களுடைய சீமானவர்கள் தான். அப்ப அவர்தான் இந்த இதுல வந்து எங்க அத்தனை பேருடைய முகவரி அடையாளமாக நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானவர்களும் தான் இருக்கிறாங்க. சீமானவர்கள் இல்ல நாம் தமிழர் கட்சியிலன்னா நாங்களாம் எப்படி வெளியே தெரிஞ்சிருப்போம். இதை விட பொய் குற்றச்சாட்டுகள் அதிகமா வைக்கிறாங்க அண்ணன் மேல.
அது ஒரு வேலை இல்லை. அதாவது நியாயப்படுத்திக்கணும் தன்னுடைய தரப்பை. தனிப்பட்ட இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. 13 ஆண்டு காலம் உங்களுதான் பயணிச்சிருக்கீங்க, 9 ஆண்டு காலம் 8 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கீங்கல்ல. 8 ஆண்டு காலத்துக்கு எப்படி உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்ப 8 ஆண்டு காலமும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இன்றைக்கு எப்படி உங்களுக்கு அவர் விலக்கி வச்ச பிறகு, அவர் விலக்கி விடலாம் முடிவு செய்த பிறகு அவர் தவறானவர்னு எப்படி முடிவு செய்வீங்க? இது இவர்களுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு, ஒரு தேவை இருக்கு. இப்ப அண்ணனை விமர்சிச்சாங்கன்னா திமுக போனா கார் வாங்கி கொடுக்குறாங்க, பொறுப்பு கொடுக்குறாங்க. ஆமா, தலைமையிலே பொறுப்பு கொடுக்குறாங்க. திமுக காலாதிகாரமா போஸ்ட் ஓட்டுனவனுக்கே பொறுப்பு இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சியில வந்து போனா பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்ப என்ன சீமான் அவர்களை திட்டிட்டு அண்ணன் சொன்ன மாதிரிதான் என்னை திட்டிட்டு பல பேர் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, வளர்ந்துட்டு போறாங்க. இறுதியா ஒரு கேள்விங்கா, இப்ப நாம் தமிழர் கட்சி 2016 இருந்து தேர்தல் களத்துல போட்டிடுது. 1%, 3%, 7%, இப்ப 8 புள்ளி அந்த புள்ளி சதவீதம் வந்துட்டு இப்ப நாம் தமிழர் கட்சி மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு. இப்படியே நம்ம வளர்ந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில 2026 களம் நமக்கு எப்படி இருக்கு? அண்ணனோட அடிப்படை அமைப்பு, அரசியல் மாற்றம், இந்த கொள்கை வந்துட்டு எப்படி களம் எப்படி இருக்கும்? நம்ம 2026 களம் எப்படி இருக்கும் நமக்கு? பார்க்காத களமா இருக்கும். இது வரைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்க்காத களமாக இருக்கும், வித்தியாசமான களமா இருக்கும். ஆனா அண்ணன் ஒரு வியூகம் வகுத்திருக்கிறாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியா இருக்காங்க. அதாவது என்னன்னா 100 இளைஞர்கள் தடத்தை வைக்க போறேன்றாங்க. நீங்க திமுக அதிமுக ஒரு 30-32 வயசுல ஒருத்தர் நிப்பாரு, அவர்தான் இளைஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர் தான், இளைஞர் தான். ஆனா அவர் தான் பாருங்க ஒரு இளைஞர் வந்துட்டாரு அப்படின்னு பேசுவாங்க. இளைஞர் தலைவர் 42 வயசுல அவங்க கட்சியில இருக்காங்க, அது மேட்டர் இல்ல. அவன் இளைஞர்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு 100 இளைஞர்கள் இந்திய தேர்தல்ல நீங்க போட்டியிடணும்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 25, 25 வயது நிரம்பி இருந்தா நீங்க போட்டியிடலாம். அந்த 25, 26, 27, 28 வயசுல 100 பேர் நிக்க போறாங்க. 25 35 வயசுக்குள்ள 100 பேர் நிக்க போறாங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்கும். ஏன்னா ஒரே ஒரு 25 வயசுல ஒருத்த சட்டமன்றத்துக்கு போனாலும் அது பேச போறோம். இந்தியாவுக்கு 100 பேர் நிக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய பேச போறோம். ஒட்டுமொத்த இந்தியாவுமே திரும்பி பார்க்கும். அதை இன்னைக்கு நான் சொல்றதை விட நீங்க நடக்கும்போது இன்னுமே வீரியமா இருக்கும். வழக்கம் போல 50% பெண்களுக்கு, 50% ஆண்களுக்கு அது வந்து நம்மளுடைய பிறவி கடமை அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க. அதனால அடிப்படை உரிமை அதை கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கணும். அந்த அடிப்படையில அதையுமே செயல்படுத்துவோம். திமுக வந்து இதனால வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை பார்த்ததற்கும், அதிமுக, திமுக மற்ற கட்சிகள்லாம் நாம் தமிழர் கட்சியை பார்த்ததற்கும் 2026 நாம் தமிழர் கட்சி ஆட போற ஆட்டத்திற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கும். அண்ணா சொன்ன மாதிரி எங்க ஆட்டத்தை எதிர்கொள்ள முடியாம திணறுவீங்க. 2026 உங்களையும் ஒரு வேட்பாளரா அண்ணன் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு என்னுடைய தம்பியின் சார்பா மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன உங்களுக்கு நன்றிக்கா. வணக்கம்.